ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாளில் கூட நம் சகோதர சகோதரிகளாக தேவனுடைய சமூகத்திலே கூடி வரவும், தொடர்ந்து அவருடைய சத்திய வசனங்களை குறித்து நாம் தியானிக்கவும், நம்முடைய சகோதர அன்பினை நாம் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த ஒரு நாளுக்காக மீண்டும் நம்முடைய இரட்சகர் மூலமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது வந்து பார்த்திங்கன்னா லேவியர்கள். ஸோ கர்த்தருடைய பட்சத்தில் இருந்த லேவியர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, த லார்ட் சைடு அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இன்றைக்கி பாடம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த லேவியர்கள் ரைட் ஃப்ரம் அவங்க லேவி கோத்திரத்திலிருந்து விசேஷமாக இந்த லேவியர்களுடைய ட்ராவல் எப்படி இருந்துச்சு, அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த இடத்துலலாம் அவர்கள் சில தவறுகள் செஞ்சாங்க, எங்கெல்லாம் அவர்கள் தேவனுக்கு பிரியமான விஷயம் செய்தார்கள், அதே போல் முடிவில் அவர்கள் என்ன மாதிரி ஒரு நிலைமையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, இந்த லேவியர்கள் யாருக்கு அடையாளம் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தெரிந்துக்கணும். அதே போல் இந்த லேவியர்களுடைய இந்த வகுப்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் பிளஸ்ஸிங்ஸ், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இந்த ஆசீர்வாதங்கள் போகும் அப்படிங்கிறதுடைய நிழலும் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் வச்சுருக்கார். ஸோ இன்றைக்கி பாடம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பழைய ஏற்பாடு. ஸோ அதில் அங்கங்கே நமக்கு ஆனால் படிப்பினைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வசனங்கள் வரும்போது நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு வசனம் வாசித்த பாடத்துக்குள்ளே போகலாம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 18. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு லேவியரை இஸ்ரேல் புத்திரரில் உள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு. பாருங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, லேவியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இஸ்ரேலில் இருந்த 12 கோத்திரம். அதுலேயும் விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேவியர்களுக்குன்னு நிறைய ப்ரிவிலேஜை தேவன் கொடுத்துருந்தார். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேவியர்களை தேவன் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விசேஷமாக இஸ்ரேலில் வந்து சகல ஜனங்கள் இருந்தாலும் சகல ஜனங்களுடைய முதற்பேர், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய முதற்பேருக்கு பதிலாக ஒரு கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறார் அவருடைய பிளானில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த லேவியர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதற் பலன்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படியே நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. புதிய ஏற்பாடு காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முதற் பலன்களாக மீட்டுக்கொள்ளப்படுவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபையின் பிள்ளைகள். ஸோ லேவியர்கள் அப்படின்னு கேட்டால் சபையின் பிள்ளைகள் அப்படிங்கிறத ஒரு புரிந்து கொள்வதின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இன்சிடென்ட் என்னென்னா லேவியர்களுடைய சரித்திரத்தில் லேவியின் புத்திரர்கள் அப்படின்னு சொல்லலாம். லேவியர்கள்னால் லேவியின் புத்திரர்கள் அப்படிங்கிற அர்த்தம், சன்ஸ் ஆஃப் லேவி. ஸோ மோசே வந்து மலையின் மீது போகிறார், போய் தேவன்கிட்ட அந்த பிரமாணங்களை வாங்கி கொண்டு வரும்போது தேவன் விரும்பாத ஒரு செய்கையை என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வந்து ஜனங்கள் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம பார்க்குறோம், அவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டி செய்து, கரெக்டுங்களா, அதற்குண்டான ஆராதனை முறைமைகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வராரு. இந்த பொன் கன்றுக்குட்டி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே தூள் தூளாக நொறுக்கி தண்ணியில் கலந்து என்ன பண்ணுறாருன்னா குடிக்க சொல்கிறார். அதை தொடர்ந்தே ஒரு விஷயம் நடக்கும். அவர் என்ன கேட்பாருன்னா, மோசே வந்து நின்றுட்டு, கர்த்தருடைய பட்சத்தில் நீங்கள் யாருமே இல்லையா, எல்லாருமே இந்த ஜனங்களோட சோரம் போயிட்டீங்களா, எங்கள் தேவனுக்காக அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு கூட்டம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக அப்படி நிற்கணும். ஸோ அவர்கள் தான் இந்த வசனத்துக்குள்ள நம்ம பார்த்தோம். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தான் லேவியின் புத்திரர்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்களுக்கு என்ன வேலை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த மோசமான ஒரு செய்கையில் இருக்கிறாங்களோ உங்கள் சகோதரன் தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது, அவனவன் தன் பட்டையை தடுத்து என்ன பண்ணுங்க, அவர்களை கொன்று போடுங்க அப்படிங்கிறார். ஸோ வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:26. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். பாருங்க, இங்க லேவியின் புத்திரர்கள் மாத்திரம் தனியாக என்ன பண்றாங்கன்னா பிரிகிறாங்க. அப்போ ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களே சோரம் போயிருக்கும் போது அங்கே விசேஷமான ஒரு வகுப்பார் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை வேறு பிரித்து என்ன பண்ணுறாங்க காமிக்கிறாங்க. தேவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஸோ இந்த மோசேயின் மூலமாக செய்த இந்த நிகழ்வு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தன் சகோதரனாக இருந்தாலும் சரி அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பட்டயம் எடுத்து, ஏன்னா கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறனால அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வெட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம நிழலாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் லேவியர்களாக நம்ம இருக்கிறோம், கரெக்டாக இல்லைங்களா? பாபிலோன்லேருந்து என்ன இருக்கிறோம், பிரிஞ்சு வந்திருக்கிறோம். பல வருஷம் அங்கே என்ன இருக்கும், நமக்கு ஒரு கான்டாக்டு
இருந்திருக்கலாம், நம்ம அண்ணன் அங்கே இருந்திருக்கலாம், நம்ம தம்பி அங்கே இருந்திருக்கலாம். சின்ன சின்ன விஷயம் மட்டும் அப்பப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லெசன். ஸோ என்ன விஷயம் நமக்கு அங்கே இருந்தாலும் இதுதான் சத்தியம், இவர் தான் தேவன் அப்படின்னு என்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டோமோ அப்போவே நம்ம பட்டயத்தை என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். இன்றைக்கி நமக்கு பெரிய லெவல் கான்டாக்டு எக்லீசியாவை தவிர வெளியே நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இன்றைக்கி லேவியர்கள் போல ஒரு வேறு பிரிந்த ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே கர்த்தருடைய பட்சத்தில் அன்னைக்கு லேவியர்கள் இருந்த மாதிரி விசுவாசிக்கிறோம். இங்கே சத்தியத்திற்காக நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு தேவ ஜனமாக இருக்கும் பார்க்கணும். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுடைய 10 வாதைகள் குறித்து கூட நம்ம பார்க்கணும். அதில் 10வது வாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய முதற் பிறந்த குழந்தைகள் என்ன ஆகணும். உதாரணத்துக்கு யூதா கோத்திரம் இருக்குன்னா அந்த யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முதற் பிறந்த குழந்தையும் என்ன பண்ணணும், காக்கப்படணும். ஒவ்வொரு வீட்டிலையும் காக்கப்படுறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, அடிக்கப்பட்டுச்சு. இந்த முதற் பேரானவர்களை நம்ம எதற்கு ஒப்பிட்டு பார்க்குறோன்னா சபை வகுப்பாரு நம்ம பார்க்கணும். தேவன் லிட்ரலாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இந்த லேவியர்கள் அப்படிங்கிறத எப்படி தேவன் கம்பேர் பண்ணுறாருன்னா, இப்படி ஒவ்வொரு வீட்டிலிருந்து காப்பாற்றப்பட்ட முதற் பிறந்த பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், இந்த எல்லா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முதற் பிறந்த பிள்ளைகளுடைய கணக்கு என்ன பண்ணுறாருன்னா எடுக்க சொல்கிறார். லேவியர்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க, இந்த தொகைக்கு இவங்களை என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க. தொகை கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கும். அந்த ஷார்ட்டேஜுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சில வெள்ளி அளவு, ஆக்சுவலாக வெள்ளி காசு கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் அந்த வெள்ளி காசை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவார். இப்போ இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 42. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவரையும் எண்ணினான். பாருங்க, ஒவ்வொரு ட்ரைபில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன பண்ணுறாருன்னா கவுண்ட் பண்ணுறார். பிள்ளைகள் மட்டும் இல்லை, மிருக ஜீவன்கள் இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாரு, கவுண்ட் பண்ண சொல்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. 43ஆம் வசனம். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பேராக எண்ணப்பட்ட போது 21273 பேராய் இருந்தார்கள். பாருங்க, ஆக்சுவலா ஒரு கவுண்ட் வருது. இந்த கவுண்ட்டுக்கு இணையா லேவியர்கள் என்ன பண்ணுவார்னா எண்ணுவார். கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்டேஜ் இருக்கும். இந்த ஷார்ட்டேஜை தேவன் என்ன பண்ணுவார்னா வெள்ளிக்காசுக்கு நிகராக என்ன பண்ணுவார்னா அது ஒரு 20 கேரா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதை போட்டு என்ன பண்ணுவார்னா தேவன் அதை செட் ஆஃப் பண்ணுவார் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எதுக்கு இந்த கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான சாராம்சம் மட்டும் நம்ம கவனிக்கலாம். அதில் 45. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நீ இஸ்ரேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், நான் கர்த்தர். ஸோ இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பாடம் நமக்கானது அப்படிங்கிறத தேவன் திரும்ப உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ட்ரைபும் சரி, எல்லா ட்ரைபும் ஒவ்வொரு ட்ரைபில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாரையும் நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் லேவியர்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேவியர்களும் அவங்களுடைய மிருகத்தையும் என்ன பண்ணுங்கள், முதற் பலன்களையும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த லேவியர்கள் அவருடைய மிருக ஜீவன்களை நான் அப்படியே இஸ்ரேல் ஜனத்துடைய முதற் பேருக்கு என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன். தேவன் பயன்படுத்துகிற வார்த்தை லேவியர் என்னுடையவர்கள், நான் கர்த்தர். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த சபையின் அழைப்புக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் எப்படி கன்சிடர் பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் லேவியர்கள், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பட்சத்தில் என்ன பண்ணுறோம் இருக்கிறவர்கள். ஸோ ஒட்டுமொத்த உலக ஜனத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஒரு கூட்டத்தை தேவன் தனியாக என்ன பண்ணுறாருன்னு பிரித்து இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாருன்னு நீ கொடுக்குறாரு. ஸோ முதற் பேரானவர்களுக்கு நம்ம யாக்கோபில் வசனம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, யாரெல்லாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் முதற் பலன்கள். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய சத்தியங்கள் கேட்டு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கும்போ அவர்களை தேவன் என்னவா கன்சிடர் பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதற் பிறந்தவர்கள் அல்லது லேவியர்கள் பார்க்கணும். இப்போ கேள்வி, லேவியர்களை இப்படி ஒரு பெக்யூலியராக தேவன் செலக்ட் பண்ணார் இல்லைங்களா, செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய வேலை என்ன பண்ணணும், செய்யணும். அதாவது செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்குறது எப்படி செலக்ட் பண்ணார், என்ன க்ரைட்டீரியா, என்ன தகுதி இருந்துச்சு? அவருக்காக வைராக்கியமாக நின்னாங்க, அது பின்னாடி நடந்துச்சு, ஆப்வியஸ்லி அது உண்மையும் கூட. பட்டு நம்முடைய சகோதரர் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா நம்ம அப்படியே நம்மளை கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம தான் லேவியர்கள், லேவியை வகுப்பார்.
இப்போ தேவன் நம்மளை மாத்திரம் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுத்திருக்கார். எப்படி, எந்த கிரைட்டீரியா வச்சு நம்மளை சூஸ் பண்ணார்? அதுதான் பிரதர், எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்களால் என்ன பண்ண முடியல. அதாவது நம்மக்கிட்ட என்ன ஒரு குட் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட் கேரக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி கம்பேர் பண்ணலாம்? அதாவது சில டைம் தேவன் விரும்புகிற, அதாவது இவங்க கூப்பிட்டு வந்தால் இவங்க டிசிஷன் எடுப்பாங்கன்னு தேவனுக்கு தெரியும், அது தெரிஞ்சனால தான் கூப்பிட்டுருக்கார். பட் இதை லேவியர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜென்ரலாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ அவர்கள் வசனம்லாம் நம்ம படிக்க வேணாம், ஓகேங்களா? நம்ம டைமை கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கணும். உபாகமம் 9:6 சொல்லும்போது கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க பேர் என்னென்னா, அவர்கள் வணங்கா கழுத்துள்ள, எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு குட் கேரக்டர் இருந்து, ஆப்வியஸ்லி லேவியர்கள்னு தனியாக பிரிஞ்சு தன் சகோதரர்களை என்ன பண்ணாங்கன்னா விட்டுனாங்க, அது நல்ல விஷயம்தான், அது இல்லைன்னு மறுக்கலை. அதையும் தாண்டி ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்து இந்த ஜனங்கள் மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தேவன் சூஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சூஸ் பண்ணார் இல்லையா தனக்குன்னு. எப்படி சூஸ் பண்ணார்? ஆபிரகாமு கொடுத்த பிளஸ்ஸிங் தானே தவிர, இந்த ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க, எனக்காக வைராக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இருதயத்தை பார்த்து தேவன் என்ன பண்ணல, சூஸ் பண்ணல. கொஞ்சமாக இருந்தாங்க இல்லைங்களா, விசேஷமாக முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலுக்கு கொடுக்குற பிளஸ்ஸிங்னு பார்க்குறோம். ஸோ இங்கே கூட இந்த லேவியர்கள் அல்லது லேவியின் புத்திரர்கள் ஒருவேளை அவங்க ரொம்ப குட் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதனுடைய ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேவியோடைய ஆர்ஜின் யாருன்னா லேவி தான் இல்லைங்களா, யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள். அதில் லேவியுடைய சரித்திரத்தை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா, லேவிக்கு இருந்த சுபாவம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் என்ன ஆகுதுன்னா தெரிய வருது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? தீனாளுடைய சம்பவம் என்ன ஆகுதுன்னா நடக்குது. சீகேம், அந்த தீனாளுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஸோ இந்த சம்பவம் நடந்த உடனே பயங்கரமான கோபம் அண்ணனுங்களுக்கெல்லாம். என்ன ஆகுது? போய் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன ஆகணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு மாபெரும் ஒரு விஷயத்தை பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேவியும் சிமியோனும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி எனும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கும்போது உள்ளே போய் எல்லா ஆண் மக்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போடுறாங்க. தொடர்ந்து அதிலே 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதாவது அப்பா ரொம்ப ஃபீல் பண்றார். யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க. அதாவது என் வாசனையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஒரு சம்பவம், தீனாளுக்கு மோசமான சம்பவம் நடந்துருச்சு. இதை வேறு வகையில் என்ன பண்ணியிருக்கலாம்னா அணுகி இருக்கலாம். பட் இவங்களுடைய ஒரு ஆர்வம், ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு மோசமான செயலை செய்கிறாங்க. அந்த பட்டணத்தையே கம்ப்ளீட் என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க ஆண் மக்களை. இது யாக்கோபுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, அப்பா என் பசங்க ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல. அவர் பர்டிகுலராக இங்கே சிமியோனையும் லேவியும் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாசனையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க. அப்போ நம்ம லேவியின் புத்திரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லேவியிலிருந்து வரோம். இருக்கிறதுலையும் எக்ஸ்ட்ரீம் குட் கேரக்டர் அப்படிங்கிறனால தேவன் ஒரு ஜனத்தையோ ஒரு ட்ரைபையோ தேவன் செலக்ட் பண்ணல. ஆனால் தேவனுக்கு தெரியும் எனக்காக இவர்கள் நிற்பாங்கன்னு தேவனுக்கு தெரியும். அந்த ஹார்ட்டை தேவன் பார்க்குறாரு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல தான் பெயர் சபையில் இருக்கும்போது நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தோம், அதனால தேவன் இந்த சத்தியத்தை நம்ம கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கூட 50-50% எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொல்ல வேணாம், ஆமான்னு சொல்லணும். அப்படின்னா தேவன் எப்படி செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் இந்த மாதிரி உடஞ்ச பாத்திரத்தை தான் தேவன் என்ன பண்ணுவார்னா செலக்ட் பண்ணுவார். ஆனால் தேவனுக்காக நிற்போன்னு தேவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முன்கூட்டியே தெரியும். அந்த ஹார்ட்டை தேவன் பார்க்குறாரு. ஸோ இங்கே இந்த லேவியும் சிமியோனும் செய்த இந்த செயல் பின்னாடி பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்போது
அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:5. ஆதியாகமம் 49:5. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். ஸோ அவர்களுடைய பட்டயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையின் கருவிகள். அப்போ லேவியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த அறிமுகத்தில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் விசேஷித்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஒரு சமயத்தில் கர்த்தருடைய பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சேர்ந்தார்கள். அதே தருணத்தில் கம்ப்ளீட்டாக ரொம்ப உகந்தவர்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சில வசனத்தில் பார்க்கணும். இன்றைக்கி இதே மாதிரி தான் தேவனுடைய ஜனங்களாக இந்த விசேஷித்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற நாம நல்லவர்கள் தான், ஆனால் கம்ப்ளீட்டாக அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் கிடையாது. ஆனால் தேவன் அவருடைய கிருபையில் நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் கொடுத்து தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த அழைப்புக்குள்ளே கூட்டு வந்திருக்கார். இங்கே கூட நாம் கூட பட்டயத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு பெயர் சபைக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு சில ஸ்ட்ராங் டிசிஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம லைஃப்பில் எடுக்கிறோம். அதுதான் அந்த மாதிரி டிசிஷன்ஸை நம்முடைய சகோதரர்கள் தான். வெளியே அவங்க யாரும் ரொம்ப மோசமானவர்கள்லாம் கிடையாது, நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் நம்ம கர்த்தருடைய பட்சத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா சேர்ந்துருக்கிறோம். சேரும்போது சில தருணத்தில் பட்டயத்தை என்ன தான் பண்ணி ஆகணும், பயன்படுத்தணும். பிரதர் அப்போ சகோதர அன்பு இல்லையா அப்படின்னு என்ன பண்ண முடியாது. சகோதர அன்பு இருக்கிறனால தான் பட்டயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து லேவியர்களும் தனியாக பிரித்தாச்சு. அப்போ இந்த லேவியர்களை பிரித்து எடுத்தோன்னே லேவியர்களுக்குன்னு சில வேலையை தேவன் என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேவியர்களுடைய செலெக்ஷன், லேவியர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஊழியத்தை குறித்து கொஞ்சம் என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், லேவியர்களுடைய ஊழியம் என்ன? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். எல்லா வேலையும் அவர்கள் தான் செய்யணும். ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டான வார்த்தை. வேற உடன்படி, அதான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயும் அவங்க தான் வேலை செய்யணும். ஆசரிப்பு கூடாரத்துடைய பொருட்களை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் லேவியர்கள் தான் அதை என்ன பண்ணணுன்னா அதை எடுத்துகிட்டு போகணும். அதுலேயும் ஒரு குரூப் இருக்குது, இவங்க இது தான் தூக்கணும்னு சொல்லி, அது கடைசியாக நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இதை லேவியர்கள் அல்லாத ஜனங்கள் இந்த வேலையை செய்ய முற்பட்டாங்கன்னா அவர்களுக்கு இமீடியட்டாக மரணம் என்ன ஆகும்னா நிகழும் பார்க்கணும். சரி, இந்த லேவியோடைய ஊழியத்துக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? 25 50 வயசு சரியான பதில். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது லேவியர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு ஊழியத்துக்கு அன்லிமிட்டட் டைம்லாம் கிடையாது. ஒரு சட்டன் டைம் லைன் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணணும், செய்யணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, வாசிக்கலாம். என்னாகமம் 4:46. என்னாகமம் 4:46. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். 25 வரும், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வசனத்துல 30 இருக்கு. லேவியர்களுடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் லேவி ஊழியம் அஃபீஷியலாக ஒருத்தர் வந்து லேவி வகுப்பாரிலிருந்து அந்த ஊழியத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் இன்னொரு பாடம் இருக்குது, அது மேபி தேவன் சித்தம் இருந்தால் நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த லேவி ஊழியத்துக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது, சில டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது. த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரீஸ்ட்ஹுட்னு தனியாக ஒரு லெசன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கண் சரியாக தெரியாதவங்க, நசல் பிடிச்சவங்க, நடக்க முடியாதவங்க அப்படின்னு ஒவ்வொரு இருக்குது. இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தத்துலேயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அழைப்புலேருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடும் அப்படின்னு அது தனி பாடமாக நம்ம பார்க்கலாம். பட் இங்கே என்ன சொல்லுவார், ஏஜ் லிமிட் சொல்லும்போது 30 முதல் 50 வயது வரைக்கும் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், வயது வரைக்கும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும். அப்படின்னா அவங்க உள்ளே வந்து செய்யக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ்க்கும் தூக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக லேவியர்களை ஒரு விசேஷத்தை வகுப்பார் வந்து தோளில் சுமந்துட்டு போகணும் சில பொருட்களை. இந்த வேலைக்கும் வந்து லிமிட் வந்து 50 தான். இப்போ விஆர்எஸ் எத்தனை வயசில் கொடுத்துடணும்? அப்போ வயசு அப்படியே இங்கே நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். இங்கே தேவனுடைய வேலை செய்யறதுக்காக லேவியர்கள் வந்துட்டோம், அப்படியே இருக்கலாம், அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு தேவனுக்காக இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. இங்கே கூட ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நம்பர் எடுத்துக்க வேணாம், பட் சட்டன் ஏஜ் லிமிட் மாதிரி ஒரு சட்டன் டைம் தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ள தேவனுக்காக என்ன பண்ணிடணும், வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பேலன் போயிருச்சு அப்படின்னா குருவி சத்தம் கூட என்ன ஆகும்,
நம்ம புரியுது இல்லை, வாலிபர்களும் போது இங்கே ஏஜ் கிடையாது, அந்த ஜீல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேலன் போயிருச்சுன்னா குருவி சத்தம் கூட பூகம்பம் வர மாதிரி என்ன ஆகும் கேட்குது. நம்ம பிரசங்கில நம்ம கவனிச்சிருக்கோம். அப்போ 50 வயசுக்கு மேலே லேவி கோத்திரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எதுவுமே பண்ண முடியாதா? வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்களை தேவன் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 25. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு, அதாவது 50 வயசு தாண்டிடுச்சுன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் தான் இல்லைங்களா, விஆர்எஸ் மாதிரி, அந்த வேலையை விட்டுறணும். பட் ஆனால் ஒரு சப்போர்ட்டிங் டீமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் இருப்பாங்க எப்பொழுதும். அதை சொல்கிறார் 26ஆம் வசனத்தில். 26ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரருடைய கூட ஊழியம் செய்வது என்று வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவா என்றார். ஆக்சுவலாக ஆசரிப்பு கூடாரத்தை காவல் காக்குறாங்க இல்லைங்களா, அந்த சகோதரர்களோடு கூட ஒரு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. அபோவ் 50 நம்ம பார்க்கணும். அப்போது லேவியர்கள் அப்படின்னு பார்க்கும்போதே விசேஷித்தமாக தேவன் கொடுக்குறார் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு கூட ஒரு ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறார். ஏன் 30லேருந்து 50? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அது நியாயப்பிரமாணத்தின்படி தான் பின்னாடி அதை கொடுத்துறார், அஃபீஷியல் பண்ணுறார். பட் நம்ம எப்படி பார்க்குறோன்னா இவர்கள் செய்ய வேண்டிய வேலைக்குன்னு உண்டான சில உடல் பலத்தோடு கூடிய தகுதிகள் அந்த ஏஜ் தேவன் ஃபிக்ஸ். அப்போ ஆஃப்டர் 50 கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து அஃபீஷியலாக பண்ணுற எந்த வேலையும் அவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ 2 பாயிண்ட் இங்கே இந்த இடத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம், தேவன் இந்த லேவி வகுப்பாராக அழைக்கப்பட்ட நம்ம செய்ய வேண்டிய வேலையின் தரம் இருக்குது பாருங்கள். அந்த தரம் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கணும். எஃபிஷியன்சினா தமிழில் எப்படி சொல்லணும்? இப்போ கம்பெனியில் இருக்கோம், நிறையா பசங்கள்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, லேபர்ஸ்ன்னு சொல்லி நிறையா ஒர்க் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயோடைய எஃபிஷியன்சி எடுங்க அப்படிம்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சின்னு சொல்கிறது தகுதியாக இல்லை திறன் சம்பாட் அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் சில டைம் வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சால் கூட தமிழில் சில டைம் தெரிய மாட்டேங்குது. அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற பாயிண்ட் பார்க்கும்போது இங்கே கூட சபை வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கோம். இங்கே கூட நம்ம செய்யக்கூடிய இந்த ஊழியத்துக்குன்னு சில எஃபிஷியன்சி, ஒரு ஹையர் எஃபிஷியன்சி தேவன் என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்குறார். அந்த எஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா விசேஷமாக இந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். 2வது சொல்கிறார், there is a டைம் லிமிட். இந்த ஊழியம் செய்கிற கூட டைம் லிமிட் இருக்குது. இந்த டைம் லிமிட் எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவங்க எப்போ இறப்பாங்கன்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போ இறப்பாங்க கண்டிப்பாக எப்போ, அதாவது வாலிப பிராயம்ன்றது அதுதான். நம்ம என்னைக்கு சத்தியம் கேட்டு அந்த பலமான ஆகாரம் உட்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ நமக்கு பலன் வந்துடும். இதுதான் சத்தியம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி லேவியர்களுக்கு ஒரு சர்டன் டைம் தேவன் கொடுத்தாரோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சர்டன் டைம் லிமிட் இருக்கும். அதுக்குள்ள நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பலனுக்கு மீறி தேவனுக்காக என்ன பண்ணிடணும். இது லிட்டரலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிரதர் 60 வயசில் பேப்டிஸ்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதுதான் வாலிப பிராயம், வேறு மாற்று கருத்து இல்லை. பட் நமக்கு புரியறதுக்காக ஏஜை வச்சு நம்ம சொல்கிறோம். ஒரு 30 வயசில் பேப்டிசம் எடுத்துகிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு 60 வயசு வரைக்கும் அப்படியே கேஷுவலாக சண்டே கிறிஸ்டின் மாதிரி, ஓகேங்களா, சண்டே மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு. திடீர்னு 60 வயசுக்கு மேலே ஜீல் வந்துடுச்சு, நினச்சபடி செய்ய முடியுமா? கண்டிப்பாக சரீர ரீதியில் அவங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் என்ன ஆகும்னா ஏற்படும். இப்போ இங்கேயும் அதே தான். என்றைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதுதான் நம்முடைய வாலிப வயசு. அது ஏபிசி, நீங்கள் என்ன வயசான வச்சுக்கோங்க. ஜீல் வந்தோடனே, தேவனுடைய ஆவி நமக்கு கிடைச்சோன்னே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து அவருக்கான சேவைகளை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஒன்ஸ் தளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனம், கண்டிப்பாக இந்த ஊழியத்தில் நம்மளால் திறம்பட அல்லது தேவன் எதிர்பார்க்கிற வகையில் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இதை ப்ராஃபஸியாக சொல்லணும்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரும். அப்போ நான் போய் தேவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையே தெளிவாக இருக்குது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத
வாசிக்கலாம். யோவான் 9:4. யோவான் 9:4. பகற்காலம் இருக்குமட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைம் வந்துச்சு. அவருடைய கெத்செமனே நாட்களில் ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் எப்பொழுதும் செய்த கிரியை அவர்னால் அப்போ என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. தேவன் அனுமதிச்சார். இப்போ நம்முடைய இந்த சபையின் ஓட்டத்தில் கூட நமக்குன்னு சில டார்க் டைம் வரும் விசேஷமாக. அந்த டைமில் என்ன ஜீல் இருந்தாலும் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. இதுதான் எண்டுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போது லேவி வகுப்பாராக இருந்தாலுமே, ப்ரிவிலேஜ் இருந்தாலுமே, சில ஹையர் எஃபிஷியன்சியான சில வேலைகள் செய்யணும். அதுக்கு கூட சில டைம் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த டைம் லிமிட்டுங்கிறது ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு தேவன் கொடுத்துருப்பார், அது நமக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தேவனுக்கும். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுதோ ஹார்ட் ஒர்க் தேவனுக்காக என்ன பண்ணோன்னா செய்யும். சரி, 30லேருந்து 50 ஓகே. ஆனால் சிஸ்டர் 25நாங்கள்ல, அதுவும் கரெக்ட் தான். அப்போ 25 தேவன் எங்கே சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ப்ரொபேஷனரி பீரியடு, அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கம்பெனிஸில், ட்ரைனீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க். வாசிக்கலாம். என்னாகமம் 8:24. என்னாகமம் 8:24. லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். ஸோ வரணும். 25 to 30க்குள்ளே இருக்கிறவங்க அவங்களும் எலிஜிபிள் தான். எலிஜிபிள்னா ஒரு அஃபீஷியலான மெம்பர்னு கிடையாது, அவங்க ஒரு சப்போர்ட்டிவாக, நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா ஹெல்ப்பர் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஹெல்ப்பரில் லேவியர்கள் தனி குரூப் இருக்குது. பட் ஏதோ ப்ரொபேஷனரின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 5 years அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி. அதுக்கப்புறம் 30 வயசுலேருந்து தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊழியத்தில் அங்கீகரிக்கிறார் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அவருடைய தகுதிகள் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் லிமிட், அதுக்குண்டான சில விஷயங்கள் பார்க்குறோம். அடுத்து லேவியர்களுக்கு தேவன் கொடுத்த ப்ரிவிலேஜ் அல்லது ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது பிளஸ்ஸிங் தான். ஸோ இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எகிப்திலேருந்து கானானுக்குள்ளே போகும்போது அவர்களுக்குன்னு எந்த நில உரிமையும் கிடையாது. இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. நான் கன்க்ளூடிங் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அவர்களுக்குன்னு எந்த பட்டணமும் கிடையாது. ஆனால் தேவன் இந்த விஷயங்களை மோசேயின் மூலமாக செய்யும்போது 48 பட்டணத்தை லேவியர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒதுக்குறார். ஆனால் ஒதுக்குன பட்டணம் எதுவும் கிடைக்கல. அதுதான் நம்ம கன்க்ளூடிங்கில் சொல்கிறோம். அவர்களுக்கு நில உரிமை இல்லை அப்படின்னு. நோ இன்ஹெரிட்டன்ஸ் இன் த லேண்ட். ஸோ வாசிக்கலாம். என்னாகமம் 35:7. என்னாகமம் 35:7. நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளி நிலங்களுமே. பாருங்க, 48 பட்டணம் கொடுக்கணும்னு அங்கே டிசைட் ஆகுது. பட் விசேஷமாக இந்த லேவியர்கள் எங்கே தான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும், சுற்றிலும் தான் இவங்களுடைய வேலை. அப்போ ஒவ்வொரு பட்டணத்தில் ஒவ்வொரு ட்ரைபில் போய் உட்கார வச்சுட்டு அங்கங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட முடியுமா? ஒரே ஒரு டெம்பிள் தான். ஸோ அதையும் தேவன் சொல்கிறார். அதிலே 23. லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும். ஸோ கிளியராக இன்னொரு இடத்துல தேவன் அட்ரஸ் பண்ணுறார். ஒரே வார்த்தை, இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு என்ன இல்லை. ஸோ இங்கே இதுதான் நம்ம ரொம்ப அருமையாக கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா? இங்கே விசேஷித்த லேவியர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு கூட இந்த பூமியில் என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அதை நம்ம எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை ஜோஷுவா பின்னாடி கானானுக்குள்ளே போன பிறகு இது சொந்த வீடு வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் பேசலை. நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணிக்க வேணாம். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, அதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே யோசுவா வந்து கானானுக்குள்ளே போன பிறகு கூட அந்த லேண்டெல்லாம் வந்து செட்டில் பண்ணும்போது ஆக்சுவலாக லேவியர்களுக்குன்னு சொல்லப்பட்டது எதுவுமே அவர்களுக்கு என்ன ஆகலைன்னா அங்கே சுதந்திரம் ஆகலை. வாசிக்கலாம். யோசுவா 13:14. யோசுவா 13:14. லேவியரின் சுதந்திர கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். ஆக்சுவலாக தேவன் தான் அவர்களுக்கு சுதந்திரம். அதனால யோசுவா என்ன பண்ணலைன்னா இந்த கோத்திரங்களுக்கு ஒரு பிளேஸை செக்ரிகேட் பண்ணும்போது லேவியர்களுக்கு எந்த பிளேஸும் கொடுக்கல. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஸ்பிரிச்சுவலாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா, ஜெனிப்பிக்கப்பட்ட ஜனமா,
கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கக்கூடிய ஜனமாக நாம் டிசிஷன் எடுத்து ஞானஸ்தானத்தில் நம்ம ஒப்புரவு ஆகிறோமோ, தேவன்கிட்ட நம்ம கமிட் பண்ணுறோமோ, அன்றைக்கே கிளியராக முடிவு பண்ணிக்கலாம். இந்த உலக காரியங்களுக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஃப்யூச்சர் பிளஸ்ஸிங்க்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம் கர்த்தருடையவர்கள், தேவனுக்கு என்ன செய்கிறதோ அதில் ஒரு பார்ட் நம்ம. அப்படின்னா இந்த பூமியில் வாழணுமே பிரதர், வாழ்றதுக்கு தேவையானதை தேவன் கொடுப்பார். எப்படி லேவியர்கள் வேலைக்கு போல சில விஷயங்கள் என்ன பண்ணார் தேவன், அவங்க சாப்பிட்றதுக்காக கொடுத்தாரோ அந்த ப்ரொவிஷனை இங்கே தேவன் நமக்கு பண்ணி கொடுப்பார். பட் இங்கேயே செட்டில் ஆயிடலாம் நம்ம என்ன பண்ண வேணாம், டிசைட் பண்ண வேணாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதும்போது ரொம்ப அருமையாக சொல்கிறார், இந்த பூமிக்குரிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க, நீங்கள் மேலானவைகளை என்ன பண்ணுங்க, தேடுங்க. அருமையாக சொல்கிறார். என்னன்னா திங்ஸ் அபோவ் திங்ஸ். அதாவது நம்ம எதை திங்க் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், பரலோக மகிமைக்குண்டான விஷயங்களை நம்முடைய கண்கள் நோக்கும்போது இந்த பூமியில் நமக்கு சுதந்திரம் இல்லைங்கிறது என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். ஒருவேளை பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்ஸோ அதனுடைய காரண காரியங்களோ நம்ம அதிகமாக மேலானவைகளை பார்க்கல அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்முடைய கண்கள், நம்முடைய எண்ணங்கள் பூமியில் என்ன பண்ணணும், இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கே சுதந்திரத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ரொம்ப கிளியராக நம்ம படிக்கிறோம். என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, ஆக்சுவலாக ஞானஸ்தானத்தில் என்ன நம்ம கமிட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, சத்தியம் போதிக்கப்பட்டு நல்லா அவங்க சாத்தான் இல்லாத டைமில் நல்லா இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி உயிர் தெழுதலில் எனக்கு இந்த சரீரம் வேணாம், அந்த ட்ரையலை நான் இப்போவே என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன், நான் நேராக அழியாமைக்கு என்ன பண்ணுறேன்னா பிரயாசப்படுறேன் அப்படின்னு. அப்போது இந்த பூமிக்கு உண்டான சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்துலேயும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அருமையாக மேட்ச் பண்ணுறார். ஸோ இது மாத்திரம் இல்லை, லேவியர்கள்லாம் ஆர்மியில் என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது இல்லைங்களா. அதுக்கெல்லாம் சில ரீசன்ஸ் இருக்கா, நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 1:3 என்னாகமம் 1:3 இஸ்ரேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. இப்போ ஆர்மி செலெக்ஷன் நடக்குது இஸ்ரேலில். ஆக்சுவலாக இது எல்லாமே வனாந்தர பிரயாணத்தில் நடக்கிறது தான் நமக்கு தெரியும். அப்படி நடக்கும்போது ஆர்மிக்கு மினிமம் ஏஜ் 20. இப்போ 20 வயதுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை ஒவ்வொரு கோத்திரத்துலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கையில் அந்த ஈட்டியெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு கவுண்ட் எடுக்கும்போது இந்த கவுண்ட் நிறைய வரும். இந்த கவுண்டில் யாரை கவுண்ட் பண்ணலன்னு தேவன் சொல்கிறார். அதுலேயே 47 என்னாகமம் 1:47 லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. ஸோ கிளியராக சொல்கிறார், லேவியர்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே என்ன பண்ணல. அப்போ இந்த லேவியர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு தேவன் சொல்கிறாருன்னா, ஆர்மியில் இடம் இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? இல்லை பிரதர், நம்மளாம் கிறிஸ்துவோடைய ஆர்மியில் போர் வீரர்களால் இருக்கிறோம், இன்னும் ஆர்மியில் இடம் இல்லைன்றீங்க. இது லிட்ரல் ஆர்மி. என்ன காரணமாக இருக்கும் திங்க் பண்ணலாம். இப்போ ஆர்மியில் ஒரு லேவியன் இருக்கார். லேவியன் யாருன்னா கர்த்தருடையவர்கள், ஓகேங்களா, பரிசுத்தர்கள். இந்த லேவியர்கள் இன்னைக்கு நீங்கள் லிட்டரலாக உலகத்தில் எடுத்தீங்கன்னா இந்த ப்ரீஸ்ட்லி ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது மாம்ச பிரகாரமாக அசத்தியத்தில் தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்குன்னு சில குரூப்பெல்லாம் இருப்பாங்க, ஒவ்வொரு மதங்களும் இருப்பாங்க. அவர்களை எந்த வேலைக்குமே அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கே வீடு தேடி வந்துடும். ஏன், என்ன காரணம்? ஏன்னா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அடிபட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிறது அவர்கள் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய முறைமைகளுக்கு எதிரான. அப்போ தேவன் ஏன் லேவியர்களை இந்த ஆர்மியில் அலோவ் பண்ணல அப்படின்னா, இவர்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவங்க ஒரு போரில் போய் ஒரு மோசமான மரணம் அவங்களுக்கு நிகழ்கிறத தேவன் என்ன பண்ணல, விரும்பல. ஏன்னா அவர்கள் கர்த்தருடையவர்கள் தனியாக என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சிட்டாருன்னு பார்க்குறோம். இது நீங்கள் வேணால் நம்ம ஊரில் லிட்டரல் ஆர்மிக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, மோசே ஒரு முறை இந்த வனாந்தர பிரயாணத்தில் கானான வேவு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, 12 பேர் அனுப்புகிறார். இதில் லேவியர்கள் வந்தாங்களா? அப்புறம் எப்படி 12 வந்திருக்கணும்ல. 12 கோத்திரத்தில் தான் லேவியும் வராங்க. கோத்திரத்துக்கு ஒருத்தர்னா அப்போ லேவி கோத்திரம் சார்பாக யாரோ ஒருத்தர் என்ன இருக்கணும், போகலை. ஆனால் 12, ஆனால் போனது 11. அப்படியா? ஸோ 12 பேர் போயிருக்காங்க, லேவி கோத்திரம் போகலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய 2 பசங்க இருக்காங்க இல்லைங்களா,
எப்ராயிம் மனாசே அவங்க சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது 10 பேர் வந்து யாக்கோபுடைய பசங்க, மீதி 2 அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே யோசேப்புடைய பசங்க 2 பேர், எப்ராயிம் மனாசேன்றதை பார்க்குறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29. இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு டெத் நடந்திருக்கும். ஒருவேளை லேவியிலிருந்து யாராவது போய் துர்செய்தி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல மாட்டாங்க விசுவாசிக்கிறோம், பட் போய் இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அவளுடைய பிரேதங்கள் எங்கே விழுவும்? ஒரு ஆள் இல்லை, போய் சொன்னவங்க கிடையாது, எல்லாருக்கும். அப்போது தேவன் ரொம்ப ஞானமாக சில விஷயங்கள், ஈவன் லேவியர்கள் பரிசுத்தமாக இருந்திருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் லேவியர்கள் போகல, கானானுக்குள்ளே போனவங்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது யாரெல்லாம் எகிப்திலேருந்து கிளம்புனாங்களோ கிளம்புனதில் யோசுவா காலேபை தவிர யாருமே கானானுக்குள்ளே போகலன்னு வசனம் பார்க்குறோம். அதான் சொல்ல வரேன். சப்ஜெக்டை நீங்கள் பேசுகிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. லேவியர்கள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அது நிறைய பாடங்களில் பார்த்துருக்கோம். எப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஏன்னா ஆர்மியில் கவுண்ட் எடுக்கலை, ஆர்மியில் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாரு. இப்போ போய் வேவு பார்த்துட்டு வந்ததோடைய பனிஷ்மெண்ட்டு தான் உங்கள் பிரேதங்கள் என்ன ஆகும், வனாந்தரத்தில் விழுகும். அப்போ இந்த இதிலெல்லாம் சம்மந்தப்படாமல் ஒரு குரூப் வெளியே நிற்கிறாங்க. யாருன்னா லேவியர்கள். அதில் விசேஷமாக நற்செய்தி சொன்ன யோசுவா காலேப். மீதி இருக்கிற எந்த ஜனமும் அங்கே உள்ளே போகல. யாரெல்லாம் வனாந்தரத்தில் பிறந்தாங்களோ அல்லது 20 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருந்தாங்களோ அவர்கள் மாத்திரமே எங்கே போனாங்கன்னா கானானுக்குள்ளே போனாங்க. வாசிக்கலாம். என்னாகமம் 14:30. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஸோ நான் தெளிவாக சொல்கிறாரு யோசுவா மற்றும் காலேப். இப்போ நீங்கள் லேவியோடைய ஹிஸ்ட்ரிக்கே வந்துடுங்க. லேவி கோத்திரம் தான் ஆசாரி ஊழியம். லேவியோடைய ட்ரைபு பின்னாடி வராங்க இல்லையா, அந்த ஒரு 4 விசேஷித்த வகுப்பார் இருப்பாங்க. 4 பசங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரைபாகவே மாறும். அதில் சில பேர் வனாந்தரத்தில் என்ன ஆகுறாங்கன்னா இறக்குறாங்க. யாருங்க? அதுதான் சொல்லுவார். என்ன 3-4 அதில் ஒரு 2 பேர் மட்டும் என்ன ஆவாங்கன்னா ஸ்டில் ரொம்ப நாள் அவங்களுடைய ட்ரைப் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாதாபும் அபியுவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலையாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். ஸோ இங்கே லேவியர்கள் அழிக்கப்படல. அதாவது இங்கே 2 பசங்க இறந்துடுறாங்க, பின்னாடி வந்து இத்தாமாரும் எலியாசரும் இருக்கிறாங்கன்றதை நம்ம வனாந்தர பயணத்திலே தேவன் கன்ஃபார்ம் பண்ணுறார். கானானுக்குள்ளே இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்றதுக்கு நிறைய ப்ரூஃப் நம்ம பின்னாடி வசனங்களையும் கவனிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்படணுன்ட்டார். இப்போது எலியாசர் இத்தாமார் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரிய ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் ஆசாரிய ஊழியம் செய்யணுன்னாவே ஏஜ் லிமிட்டு மினிமம் 30. அப்போ இவர்கள் கொல்லப்படலை, 20 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. காரணம் இவர்கள் லேவியர்கள் தொகைக்கு என்ன பண்ணல, உட்படுத்தலை. நிறைய இன்டைரக்ட் ப்ரூஃப் நம்ம பார்க்கணும். அப்படி லேவியர்களுக்கு அலாட் பண்ண பட்டணம் இருக்குது பாருங்கள். அடுத்து அந்த அலாட் பண்ண அந்த பட்டணங்களில் விசேஷமாக ஒரு 6 பட்டணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேவியர்கள் சார்பாக எடுத்து அடைக்கல பட்டணம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது செப்பரேட்டாக நம்ம ஒரு லெசனாகவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த அடைக்கல பட்டணம் எதுக்கு? யாராவது என்ன தப்பு செஞ்சாலும் கோவப்பட்டு ஒருத்தரை அடித்து கொன்றால், அப்படியா? அதாவது அன்இன்டென்ஷனல் சின். ஒரு மரம் வெட்டுறாரு கோடாரியில், திடீர்னு கோடாரியோடைய அந்த ஹெட்டு தனியாக கழுண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மேலே பட்டு அவர் செத்துட்டார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு. அவரை நீ கொன்னுட்டியா, உன்னை என்ன பண்ணணும், கொல்லணும். ஆனால் தேவன் நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாரு. இது தெரியாமல் செஞ்சுட்டாருப்பா, அதனால நீ இந்த தப்பு நடந்த உடனே நேராக நீ அடைக்கல பட்டணத்துக்கு என்ன பண்ணு, ஓடு. அங்கே ஆசாரியன் இருப்பார், அந்த ஆசாரியன்ட்ட நீ போய் என்ன கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகு. அங்கே நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. நீ அந்த பட்டணத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியே வந்தீங்கன்னா என்ன ஆயிடுவேன், உன்னை கண்டிப்பாக கொண்டுருவாங்க. சரி, எது வரைக்கும் அங்கேயே இருக்கணும்? எந்த ஆசாரியன் அந்த விஷயம் கைட் பண்ணுறாரோ அந்த ஆசாரியன் சாகிற வரைக்கும் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கணும். ஆசாரியன் செத்துட்டா இவர் ரிலீஸ், சரி என்ன பண்ணலாம், வெளில பண்ணலாம்.
ஸோ இது செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்டாக கூட நம்ம சகோதரர்கள் எடுத்திருக்காங்க. வாசிக்கலாம். என்னாகமம் 35:6. என்னாகமம் 35:6. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஸோ லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் சுதந்திரம் கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகலைன்னா, பட் அடைக்கல பட்டணம் இருந்தது நம்ம பார்க்குறோம். அது ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துச்சு எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர். ஸோ இங்கே அப்படியே நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கூட நிறைய இன்டர்னல் சின் என்ன ஆகும் பண்ணியிருப்போம். தெரிந்தோ தெரியாமலோ ஜபத்தில் என்ன பண்ணுறோம், அப்பப்போ வேறு சொல்லுவோம், நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள். அறிஞ்சு தான் செஞ்சுருப்போம், அவர் ஃப்ளோவில் வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பலவீனத்து நிமித்தமாக இல்லை ஆதாம் வழியில் வரக்கூடிய பாவங்களுக்குன்னு விசேஷமாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்குறார். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப். அடைக்கல பட்டணத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம், நம்ம உயிருக்கு நம்ம உத்தரவாதம். அப்படின்னா இங்கே பார்க்குறோம், இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் நமக்கு அடைக்கலம் இல்லைங்களா? சங்கீதத்திலலாம் நிறைய வசனங்கள் படிக்கிறோம். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அதெல்லாம் வசனங்கள் பார்க்குறோம். அவர் தான் துருகம் இல்லைங்களா? இங்கே பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மீட்பின் புண்ணியம் ஈடுபலி அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் மூலமாக ஒருவேளை நம்ம செய்த தவறுகளுக்கு நம்முடைய ஜீவன் காக்கப்படணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுடைய இந்த ஈடுபலிக்கு உண்டான விஷயத்திற்குள்ள, அந்த சத்திய விஷயத்துக்குள்ள நம்முடைய ஓட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப். ஒருவேளை பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐக்கியங்கள் இருந்து நம்மளை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய உயிருக்கு, இங்கே உயிர்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மாம்சம் கிடையாது இல்லைங்களா? மாம்சத்தில் என்னென்னமோ பண்ணுறோம், 110 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறோம், உயிரோட இருக்கிறோம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரலோகம் போகணுங்கூடிய கனவு, கனவாகவே கடைசி வரைக்கும் என்ன ஆயிரும், போயிடும். எப்போ போகும்னா, இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உபதேசங்கள், இந்த பட்டணத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஆசாரியன் மரிக்கிற வரைக்கும் உள்ள இருக்கணும். ஆசாரியன் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவார், இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. ஸோ இந்த லேவியர்கள் நம்ம தான். இங்கே லேவியர்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அங்கங்கே ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே அடுத்து லேவியர்களில் எல்லாருமே ஆசாரியர் கிடையாது. இன்னும் டீப்பாக தேவன் போகிறார். லேவியர்களில் ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. எல்லாரும் ஆரோன் கிடையாது, எல்லாரும் மோசே கிடையாது, கரெக்டாக இல்லைங்களா? அப்போ தேவன் அதுக்கு சில வரையறை வைக்கிறார். ஆக்சுவலாக லேவியர்களில் ஒரு கொஞ்சம் ஜனம், ஸ்மால் நம்பர் ஆஃப் ப்ரீஸ்ட் அண்ட் அண்டர் ப்ரீஸ்ட் இருந்தாங்க. அதாவது ஆசாரியர்களும், அதாவது அண்டர் ப்ரீஸ்ட்னு எப்படி சொல்லலாம், பிரதான ஆசாரியர்களும் கொஞ்சமாக இருப்பாங்க. மற்ற எல்லாரும் லேவியர்கள் தான். அவங்க இந்த ப்ரீஸ்ட்லி வேலை செய்ய மாட்டாங்க, ஆசாரிய ஊழியம் செய்ய மாட்டாங்க. பட் ஆசாரிப்பு கூடாரத்தில் கூடிய நிறைய வேலைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது புரியறதுக்கு உங்களுக்கு படங்கள் போட்டிருக்கோம். பிரதான ஆசாரியன், ஹை ப்ரீஸ்ட், அண்டர் ப்ரீஸ்ட்டு, இவர்கள்லாம் லேவியர்கள், மற்ற லேவியர்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை கூட ரொம்ப அருமையாக பார்க்குறோம். இந்த சபை அப்படின்ற அழைப்புக்குள்ளே வரும்போது எல்லாருக்கும் தேவன் இந்த ஊழியத்தை கொடுக்குறார். பட் இங்கே யார் இந்த ஊழியத்தை எடுத்துக்கிறது, யார் இந்த ஊழியத்தை எடுத்துக்கிறதுன்றது யாருடைய கையில் இருக்குன்னா தேவன் கையில் இருக்குது. பட் இங்கே நம்ம சொல்லும்போது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, இது ஃப்யூச்சர் சென்ஸில் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ வசனங்கள் வேணால் படிக்கலாம். ஸோ இந்த லேவியர்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்றதுக்கு சில வசன பகுதிகள், ஒரு 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 4:5. என்னாகமம் 4:5. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி. பாருங்க, ஆக்சுவலாக இந்த வசனங்கள் தொடர்ந்து ஒரு 10 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்க. இந்த சப்ஜெக்ட் போடும்போது வந்துடுச்சு, அது ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்துடுச்சு, அப்படியே நம்ம சுருக்கியிருக்கோம். இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது என்ன அங்கே வேலைகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரோனும் அதாவது ஹை ப்ரீஸ்ட்டும் கூட இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட்டும் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பனிமூட்டுகளையும் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கெல்லாம் கவர் பண்ணணும், துணி போட்டு என்ன பண்ணணும், மூடணும். இதெல்லாம் வண்டியில் வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. விசேஷமாக இதெல்லாம் தோளில் என்ன பண்ணணும்னா சுமக்கணும். இந்த விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. இது யார் தான் முன்னிருந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோன் பார்க்கணும். வாசிக்கலாம். அதுலேயே 15ஆம் வசனம்.
என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டிகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாது இருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஸோ நம்ம பார்க்கலாம், கோகாத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இங்கே கிளியராக சொல்கிறாரு, அவர்கள் சாகாதபடிக்கு இந்த எல்லா விஷயங்களும் ஆரோன் என்ன பண்ணணும், அவர்கள் புத்திரர்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இவங்க என்ன பண்ணணும், தோளில் சுமந்துட்டு போகணும். ஸோ இதோடைய டீட்டெயில்டு இந்த லேவியர்கள் அதோடைய நிழல் இப்போ நம்ம படித்த விஷயங்களில் நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு ரீபின்ஸில் என்ன பண்ணுறாருன்னா கோட் பண்ணுறாரு. அதை நம்ம ரெஃபரன்ஸ் படிக்கலாம். அதே ரீபின்ஸ் 4745. In order to have a full and complete picture of what is typified by the tribe of Levi, அதாவது லேவி கோத்திரம் எதற்கு நிழலாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு we must remember how they came into their position of either being priest or of serving the priest. ஸோ அவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்றதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வந்தாங்க அவங்க? முதல்ல அங்கே காமனாக இருந்த ஜனங்கள், அப்புறம் யூதர்கள்னு ஒரு வகுப்பார், யூதர்களில் லேவின்னு ஒரு வகுப்பார், அதை சொல்கிறார். They were all a part of Israel, but God separated them unto himself. He gave them no inheritance in the land. All their rights were withheld from them and they were made dependent upon the other tribes. அதாவது இந்த லேவியர்களுக்குன்னு தேவன் எந்த சுதந்திரமும் கொடுக்கல. இவங்க யூதர்களிலிருந்து இஸ்ரேல் ஜனத்திலிருந்து தனி ஒரு கோத்திரமாக பிரிஞ்சு வந்தாங்க. இவங்களுக்கு எந்த சுதந்திரமும் லேண்டை கொடுக்கல. இவங்க மற்ற கோத்திரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகள், அவங்களுடைய காணிக்கைகள் தான் எங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அடுத்து. Why was this? The answer is that they were taken by the Lord as instead of the firstborn of all the tribes of Israel. அதாவது எல்லா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் பலன்களுக்கு பதிலாக லேவி கோத்திரத்தை தேவன் அப்படியே நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா அப்படியே மொத்தமாக என்ன பண்ணிக்கிட்டாரு, அவருக்காக எடுத்து வச்சுக்கிட்டார். Thus the tribe of Levi became the typical church of the firstborn. இவர்கள் நம்ம பாடத்தில் பார்த்த மாதிரி சபைக்கு முன் உதாரணமாக இருக்காங்க. Then out of this typical church of the firstborn, the Lord selected a priestly family, Aaron and his sons, who typified the royal priesthood, Christ and his church. அதாவது ஆரோனும் ஆரோனுடைய குடும்பத்தாரும் யாருக்கு அடையாளம்? ஆக்சுவலாக லேவியர்கள் மொத்தமாக இருக்குது. அதில் விசேஷமாக ஆரோனும் ஆரோனுடைய குடும்பத்தாரும் யாருக்கு அடையாளம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 144,000 பேருக்கு அடையாளம். All of the tribe of Levi represented the church of the firstborn and the family of Aaron represented the very elect. அதாவது நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. All of the tribe of Levi represented the church of the firstborn. ஆக்சுவலாக லேவி கோத்திரம் விசேஷமாக வந்து பார்க்கும்போது அதில் செலக்ட் பண்ணப்பட்டவங்க யாருன்னா சபை வகுப்பாக இருக்குது. அதாவது முதல் பலன்கள்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் அந்த முதல் பலனில் சொல்லும்போது அந்த ஃபேமிலி ஆஃப் ஆரோன் ரெப்ரசன்டட் த வெரி எலெக்ட். அதாவது இங்கே தேவன் ரெண்டு விஷயத்த சொல்ல வர்றார். இந்த இடத்துல சொல்கிறத விட இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக எல்லாரும் திரள் கூட்டத்துக்குன்னு தனி அழைப்பு இருக்கா? எல்லாரும் சபைக்கு முதல் பலன்களாக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காலிங் கொடுக்குறாரு. அதில் விசேஷ பொறுப்பு யாருக்கு அங்கே கிடைக்குதுன்னா ஆரோனும் ஆரோனுடைய ஃபேமிலியும். இங்கே ஆரோனும் ஆரோனுடைய ஃபேமிலி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டி வகுப்பாருக்கும் விசேஷித்த ஒரு பொறுப்பு. மற்ற லேவியர்கள் மற்றவங்களும் வேலை செஞ்சுருக்கிறாங்களே, கரெக்டாக இல்லைங்களா? எல்லாரும் சத்தியத்துக்குள்ளே வராங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அதற்குண்டான ஓட்டத்துக்கே ஓடும்போது சபைங்கிற ஒரு வகுப்பாரோட தேவன் நிறுத்தலை. அதில் அடுத்த கட்டமாக சில ஊழியங்களுக்கு தேவன் பயன்படுத்துகிறார். அதுதான் இந்த லிட்டரலான லேவியர்களை இங்கே திரள் கூட்டத்துக்கு என்ன பண்ணுறான்னு ஒப்பிடுறோம். அதாவது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இது வந்து டீப்பர் லெசன். காமனாக லேவியர்கள் எடுக்கும்போது சபைக்காக அழைக்கப்பட்டு ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்கள். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஆரோனுடைய ஃபேமிலி இவர்கள் யாருக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சர்ச் கிளாஸ்க்கு அடையாளம். மற்ற லேவியர்கள் உடன் வேலையாட்கள் பணிவிடை செய்கிறவங்க யாருன்னா திரள் கூட்டத்துக்கு அடையாளம். இது ரெவலேஷன் 7ஆம் அதிகாரத்துலலாம் பார்க்குறோம். அவர்கள் பணிவிடை செய்யக்கூடிய வகுப்பார் நம்ம பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம் சபையை குறித்து. எபிரேயர் 12:23. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். போதும் சிஸ்டர். லேவி வகுப்பார் விசேஷமாக இந்த முதற் பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகுப்பார் சபை தாங்கிறதுக்கு அருமையா தேவன் பேசுகிறாரு. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கக்கூடிய
முதற் பலன்கள். அதாவது 1,40,000 பேர், விசேஷமாக ஆரோன் அவருடைய ஃபேமிலி. அதுக்கப்புறம் லேண்ட் எங்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லாருமே பரலோகம் போகிறோன்னு சொல்லக்கூடிய மீதமுள்ள திரள் கூட்ட வகுப்பாரோம். ஒருவேளை இந்த ஊழியத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆசாரிய ஊழியத்தில் கர்த்தருக்கு விரோதமாக அந்நிய அக்னி காமிச்சிட்டோம், என்ன ஆகும்? அந்நிய அக்னின்னு என்ன சொல்லலாம்? தேவன் ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை அப்படி தான் என்ன பண்ணணும் சைடில் இருந்து, ஜன்னல் இருந்து, புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ராங் வே ஆஃப் கம்யூனிகேஷன், ராங் வே ஆஃப் மோடில் நம்ம ஒருவேளை தேவனுக்காக ஊழியம் பண்ணுற நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய அக்னி என்ன ஆகும்? வரும். ஆசாரிய ஊழியம் செய்த அந்த ஸ்லாக்கியம் பெற்ற நாதாப், அபியூ போன்றவர்கள் அவங்களாம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி தான். பட் தேவன் சொன்னலாம் அங்கே மீறப்படும் போது அது மோசையாக இருந்தாலும் ஒன்று தான். கானானுக்குள்ளே போக மாட்டேன்னா ஆண்டவரே, நான் 40 வருஷம் ஜனங்களை வழி நடத்தியிருக்கிறேன், நீங்கள் என்ன வச்சு தான் எல்லாமே பண்ணீங்க தேவனே, பரவாயில்ல, இந்த கட்டளை மீறினா ரொம்ப கிளியராக தேவன் அதில் ரொம்ப கிளியராக இருந்தார். இப்போ இங்கே கவனிக்கிறோம், இதே லேவி வகுப்பாருக்குள்ளே டீப்பாக உள்ள வரும்போது விசேஷமாக சபை வகுப்பார் இருக்கிறாங்க, திரள் கூட்ட வகுப்பார் இருக்கிறாங்க. இதே லேவி வேலைகளை செஞ்சு மரண தண்டனை வாங்கின 2ஆம் மரண வகுப்பாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த லேவியர்களை எதுக்கெல்லாம் பிற்காலத்தில் பயன்படுத்தினாங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் கவனிக்கலாம். பின்னாடி நம்ம தாவீதுடைய நாட்களில் பார்க்கும்போது இவர்களை ஆஃபீஸர்ஸாகவும் ஜட்ஜஸாகவும் என்ன பண்ணாங்கன்னா வச்சுருந்தாங்க. வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 26, 29. 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இட்சாக்காரியரில் கெனானியாவும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் இருந்தார்கள். ஆக்சுவலாக இதுக்கு மேலே நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த லேவியர்களை எதுக்கும் தேவன் அடுத்த விஷயங்களை பயன்படுத்தியிருக்காருன்னா பிற்காலத்தில் தாவீது நாட்கள்லாம் இவங்களாம் ஆஃபீஸர்ஸாகவும் ஜட்ஜாகவும் என்ன பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மணியக்காரர், விசாரிப்புக்காரராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த லேவியர்கள் அதுக்கு மாத்திரம் இல்லை, இதெல்லாம் நம்ம எப்படி சூட் பண்ணலான்னா பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா, அற்ப வழக்குகளை உங்களுக்குள்ள ஏன், இதெல்லாம் நம்ம நிழல் பொருளாக பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம லேவி வகுப்பாராக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஃப்யூச்சரில் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஊழியங்கள். ஸோ வெறும் நியாயாதிபதிகள் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லேவி வகுப்பாராக இருக்கிற நாம் ஒரு குட் டீச்சராக இருக்கணும். குட் டீச்சர்னா வாரம் சப்ஜெக்ட் பேசணுமா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சகோதரனாகவும் சகோதரிகளாகவும் நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். இப்படி இருந்திருக்கிறாங்க. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். எசேக்கியா அந்த பஸ்காவை திரும்ப ஏற்படுத்தும் போது கூட அங்கே கிளியராக சொல்கிறார், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில்னா அதாவது விசேஷமாக போதனைகள், அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு உண்டான விஷயங்கள், தேவன் கொடுத்த விஷயங்களுக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும். அப்போ நம்ம லேவி வகுப்பார் அப்படின்னா நமக்குன்னு சில பிரதான குணங்கள் இருக்கணும். பிரதான குணங்கள்லாம் நிறைய நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா நல்ல உணர்வு. நல்ல உணர்வுனா என்ன சொல்லலாம்? பிரதர், எது நடந்தாலும் உடனே அழுதுறணும், அதுதான் நல்ல உணர்வு. எது நடந்தாலும் அழுகாமையே இருக்கணும். அப்படி நல்ல உணர்வுன்றது நமக்கு புரியும். பட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தேவனுடைய பிரமாணம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அந்த பிரமாணத்தின் மூலமாக சில கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இது விசேஷமாக ராஜா என்ன பண்ணிக்கிறாருன்னா அதை பயன்படுத்திக்கிறார். பின்னாடி இது எசேக்கியா டைமில் மட்டும் இல்லை, பின்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நெகேமியா டைமில் கூட ஒரு வசனம் வரும். ஸோ இந்த வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியர்கள். அப்போ லேவியர்கள் அப்படின்னாலே மற்ற ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களை உணர்வுள்ள இருதயத்தோட என்ன பண்ணணும் எடுத்து சொல்கிறது. இது அப்படியே கம்பேர் பண்ணும்போது என்னென்னா சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவங்க நம்ம எல்லாருமே தான். இது நாட் ஓன்லி சப்ஜெக்ட் பேசுறது அப்படி நீங்கள் திங்க் பண்ணணும். கீழே அவர் சொல்கிறாரு கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டது. நெகேமியா டைமில் சொல்லும்போது கூட இந்த வசனம் படிக்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கங்க. இங்கே கூட சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது, யார் சொன்னது நியாயப்பிரமாணம்? கீழே சொல்கிறார், திர்சாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும்.
எஸ்ரா என்ன ட்ரைபு? அதுதான் நம்ம இன்டைரக்டாக வரும். அப்போது ஒரு லேவி வகுப்பார் அப்படின்னா நிறைய ஊழியங்கள், நிறைய கிரைட்டீரியா தேவன் கொடுக்குறார். இங்கே சொல்லும்போது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை உபதேசிக்கக்கூடியவர்கள், நல்ல உணர்வுள்ளவர்கள், நியாயாதிபதிகள், ஃபியூச்சர் விஷயம் சொல்லும்போது நியாயாதிபதிகள் அண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறார். இதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு காலத்தை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தேவனை ஒருத்தரை தொழுது கொண்டா உணர்வுள்ள இருதயன்னு சொன்னார் இல்லைங்களா? உணர்வுள்ள இருதயன்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம யாரை தொழுது கொள்ள வந்திருக்கோம்? எந்த உணர்வில் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? அது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு பிரதர். சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வராமல் என்ன பண்ண முடியல, வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? இங்கே பர்டிகுலராக தேவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம லேவி வகுப்பார் அப்படின்னா லேவியர்களுக்குன்னு சில முறைமைகள் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? லிட்டரலாக லேவியர்கள் ஒரு விஷயம் தடமாறுனா அவங்களுக்கு உயிர் சேதம் அங்கே என்ன ஆகுனா நடக்கும். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அழைப்புக்குள்ளே வர நம்ம கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரியான லிட்ரலான உயிர் சேதங்கள் இங்கே என்ன ஆகிறதில்ல, நடக்கிறதில்ல. அதனால சில டைம் சீரியஸ்னஸ் நமக்கு என்ன ஆகிறதில்ல, கரெக்டாக இல்லைங்களா? ஒரு வேளை சத்தியமே இல்லாத இடம், எக்லீசியாவே இல்லாத இடம், இன்டர்நெட்டே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் ஒரு 1 இயர் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கண்டிப்பாக இந்த ஆசாரிய ஊழியத்துடைய மேன்மை என்னன்றதை நம்ம ஒரு வேளை என்ன பண்ணலாம், உணரலாம். அதான் சொல்லும்போது தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவர் ஆவியாக இருக்கார், நாமும் ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணோம், தொழுது கொள்ளணும். இப்போ ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள தான் இங்கே நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? எப்படி தொழுது கொள்வது? இங்கே நம்ம ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறோன்றதை எப்படி விட்னஸ் பண்ணுறது தேவன்கிட்ட? சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? உண்மைன்றதை எப்படி வேறு வகையில் விளக்கம் சொல்லலாம்? ரொம்ப எளிமையாக சொல்லட்டுங்களா? ஆவியோடும் உண்மையோடும்னா நம்ம எல்லா முறையும் சொல்கிறதா, எக்லீசியாக்குன்னு ஒரு டைம் டிசிப்ளின் இருக்கா? எத்தனை மணிக்கு ஆராதனை? 8:30. நம்ம எத்தனை மணிக்கு இந்த ஹால்குள்ளே என்ட்ரு ஆகணும்? 8:15. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 8:30க்கு முன்னாடி என்ட்ரு ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் எதை லிட்டரலாக எடுத்துங்க. நாட் ஓன்லி டைமிங், ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னா ஒரு வேளை தேவனுடைய வார்த்தைகள் சகோதரர்கள் மூலமாக தேவன் பரிமாறும்போது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன், ஒருவேளை தேவனுடைய வசனங்கள் இங்கே படிக்கப்படும் போது அங்கே நம்ம காமிக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், கரெக்டாக இல்லைங்களா? கூடுகை முடிஞ்சிருச்சு, ஒரு பிரதர்கிட்ட பேசுகிறோம், ஒரு சிஸ்டர்கிட்ட பேசுகிறோம், பேசும்போது ஹார்ட்டில் டிரான்ஸ்பரன்சி இருக்கா? டிரான்ஸ்பரன்சின்னா தமிழில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் யதார்த்தமாக என்ன இருக்கோ, நான் இவ்வளோதாங்க அப்படின்னா இவ்வளோதாங்க, இதுக்கு மீறி என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய கான்டாக்டு நமக்குள்ள இது எல்லாம் தான் எதை விட்னஸ் பண்ணுதுன்னா, நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும், இதை தேவன் நேரடியாக நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறாருன்னா அண்டர் ராடார், இந்த போய் ரயில்வே ஸ்டேஷனில் போனால் செக் பண்ணுவாங்களா, பேக்கே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பேக்கில் என்ன இருக்குன்னு நல்லா என்ன ஆகும், சாதாரண கருவி மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வாட்டர் இருந்தால் கூட அந்த பேக்கை ஓப்பன் பண்ண சொல்லி அதுக்கு நீங்கள் 10 ரேப்பர் போட்டிருந்தாலும் சரி, அந்த ரேப்பர் போடுறதுக்கு நீங்கள் 1000 ரூபா செலவு பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டானா ஓப்பன் பண்ணி, இல்லைன்னா பேக்கை விட்டுட்டு வேணால் கிளம்பலாம். அப்போ ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை மனுஷன் அழகாக இன்றைக்கி ஸ்கேன் பண்ணுறான். தேவன் இதெல்லாம் விட பிரம்மாண்ட டெக்னாலஜி வச்சுருக்கார். நம்ம ஹார்ட்டில் ஒரு சிஸ்டர்கிட்ட ஒரு பிரதர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது என்ன இன்டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கோம், இதனுடைய பின்னணி என்ன, நம்ம நினச்சிக்கலாம் யாருக்கும் தெரியாதுன்னு, ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்? அப்போது தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகணும்னா எவ்ரி ஆக்ஷன், உள்ளே வர்றதுலேருந்து வெளியே போகிறதுலேருந்து திரும்ப உள்ளே வர்றதுலேருந்து எல்லா விஷயமே தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா வாட்ச் பண்ணுறார். இந்த ஆசாரிய ஊழியத்துக்கே உண்டான பிரதான தகுதிகள், அதற்கே உண்டான குணங்கள், அதற்கே உண்டான சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படலாம். உண்மையாக காணப்பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு விஆர்எஸ் என்ன பண்ணுவார், இந்த கோர்ஸை தேவன் முடிப்பான். ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்த லேவியர்களில் இன்னும் சில அரேஞ்ச்மெண்ட் தேவன் பண்ணார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் எங்கெல்லாம் தேவன் போட சொல்கிறாரோ ஒவ்வொரு இடம் பெயர்ந்து அப்படி ஆசரிப்பு கூடாரம் போடும்போது இதை சுற்றி கோத்திரங்கள் என்ன பண்ணணும், பாளையம் இறங்கணும்.
அப்படி கோத்திரங்கள் பாளையம் இறங்கும் போது லேவியர்கள் இருக்காங்கல்ல, லேவியர்களும் என்ன பண்ணணும்னா ஒரு சட்டன் பவுண்டரியில் இருக்கணும். ஆனால் அவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்துடைய க்ளோசஸ்ட் பவுண்டரிக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய லேவியர்களில் விசேஷமாக ஆரோனுடைய ஃபேமிலி. ஆக்சுவலாக ஆரோனுடைய அப்பா யார்? ஆரோனுடைய தம்பி யார்? ஆரோனுடைய அக்கா யார்? இப்படி ஏன்னா மோசையை வச்சு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவோம். அதாவது மிரியாம், ஆரோன், மோசே, அக்கா, தம்பிங்க. இவங்களுக்கெல்லாம் அப்பா யாருன்னா அம்ராம், யோகபேத். கரெக்டுங்களா? மோசையோடைய அம்மா. இந்த ஃபேமிலி மட்டும் இங்கே இருக்கும். ஆரோன் அண்ட அவங்களுடைய சந்ததி அவங்க மட்டும் இங்கே இருக்கணும். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அடுத்து இதே லேவி கோத்திரத்தில் மெராரி வகுப்பார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நார்தன் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோகாத். ஆக்சுவலாக இந்த கோகாத்துக்குள்ளே தான் இதெல்லாம் வரும். ஆரோனுடைய ஃபேமிலிக்கு அப்புறமே கோகாத் வரும். பட் அதை பிரிச்சிடறாரு தேவன். இந்த கோகாத் வந்து பார்த்திங்கன்னா சதன் பார்ட்டு, தெற்கு பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அது ஆசரிப்பு கூடாரத்துடைய பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கெர்சோனுடைய வகுப்பார் என்ன பண்ணுவாங்க. இவர்கள் எல்லாருமே லேவியின் புத்திரர்கள் தான். இப்படி தேவன் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். ஸோ இதுக்குள்ள ஒரு கிங்டம் பிக்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவன் காமிச்சிருக்கார். ஸோ அதான் அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோகாத்துடைய வேலைகள் என்ன சுருக்கமாக சிஸ்டர் அதை வாசிச்சிருங்க. இந்த வசனம் கிடையாது, விளக்கத்துடைய தமிழாக்கம். கோகாத்திய லேவியர்களுக்கு வண்டிகள் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வாசஸ்தலத்தின் புனித பொருட்களை தங்கள் தோள்களில் சுமந்தனர். பாருங்க, இப்போ கோகாத் அப்படிங்கக்கூடிய நீங்கள் ஆரோனுடைய குமாரர்களை தனியாக விட்டுருங்க, அவங்கள நம்ம பார்க்கல. அடுத்து கோகாத்துடைய புத்திரர்கள், விசேஷமாக கோகாத்துடைய வம்சத்தாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவன் வண்டி கொடுக்கல. ஆசரிப்பு கூடாதக்கூடிய பொருட்கள் எல்லாம் எல்லாமே தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? இவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுக்கல. இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பனிமூட்டுகளை இவங்க தோள்களில் என்ன பண்ணணும் சுமக்கணும் நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். என்னாகமம் 3:31. என்னாகமம் 3:31. அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கு ஏற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. பாருங்க, அவங்க வேலை என்னன்னா விசேஷமாக அந்த பனிமூட்டுகள், மேஜை, குத்துவிளக்கு, உடன்படிக்கை பெட்டி இல்லைங்களா, அந்த பீடங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா துணி போட்டு கவர் பண்ணி ப்ராப்பராக டிஸ்மேண்டில் பண்ணி தோளில் தான் வைக்கணும். நிறைய தாவீது காலத்தில் சில சம்பவங்கள்லாம் படிச்சுருப்போம். தோளில் தான் சுமக்கப்பட வேண்டிய விஷயம். இதை யார் தான் சுமக்கணுங்கிறது வரைக்கும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ரூல் கொடுத்துருக்கார். இன்னும் சில வசனங்கள் அதிலே 4:34. ஆக்சுவலாக ஒரு அதிகாரமே இருக்குது ஒவ்வொரு ட்ரைபுக்கும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் ஷார்ட் பண்ணுறோம், ஏன்னா இது நம்ம படிச்சுக்கலாம் வீட்டில் கூட. 34. அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. பாருங்க, மோசே, ஆரோன், சபையின் பிரபுக்கள், கோகாத் புத்திரருடைய பிதாக்கள். ஆக்சுவலாக இவங்க எல்லாமே அந்த ட்ரைபில் தான், கோகாத்துக்குள்ளே தான் வராங்க. இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த முக்கியமான பனிமூட்டுகள்லாம் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு வசனம் கூட 9. என்னாகமம் 7:9. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை, தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையா இருந்தது. அதாவது மற்ற ட்ரைபு, அவங்களுடைய சப் ட்ரைபுக்கு இணையா வண்டி கொடுக்கல. இவங்க வண்டியே கிடையாது, எங்கே போனாலும் தோல் என்ன பண்ணணும் சுமக்கணும்னு பார்க்கும். கரெக்டாக இல்லைங்களா? கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களை நீங்கள், ஏன்னா இவங்க தான் விசேஷத்தை வகுப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். அதில் கோகாத்தில் ஆரோனும் ஆரோனுடைய ஃபேமிலி தான் விசேஷம். அது கீழே வர்றவங்க தான் யாருன்னா கோகாத்துக்குள்ளே வராங்க. அடுத்து இருந்தவங்க யாருன்னா மெராரி. இதெல்லாமே சப்ட்ரைபு, லேவியோடைய பசங்களுக்குள்ளே வருவாங்க இவங்கெல்லாம். மெராரி அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றத பாருங்கள், வாசிக்கலாம். மெராரி லேவியர்களுக்கு பலகைகள், தூண்கள், சாக்கெட்டுகள், கயிறுகள் மற்றும் ஊசிகள் போன்றவற்றை எடுத்து செல்ல 4 வண்டிகளும் 8 எருதுகளும் வழங்கப்பட்டன. பாருங்க, இவங்களுக்கு மற்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தார். ஏன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய பலகை இருக்கும் பாருங்க, டேபர்நாக்கில் சைடில் வச்சுருப்பாங்க. இதையும் மற்ற அதில் இருக்கக்கூடிய கயிறுகள், அந்த ஷாக்கெட்னு சொல்கிறது, அந்த ஒவ்வொரு போஸ்ட்டை நட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா ஆரோன் இவங்கெல்லாம் வந்து மற்ற பொருட்கள்லாம் வந்து துணி போட்டு மூடி அவங்க கமாண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க வேலை செய்யணும். இவங்க போய் உடன்படிக்கை பெட்டி தொட்டாங்கன்னா கூட அது பனிஷபிள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதற்குண்டான சில வசனங்கள் படிச்சிடலாம். என்னாகமம் 3:36. என்னாகமம் 3:36. அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும்.
அதில் 37ஆம் வசனம். சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. பாருங்க, அதில் சொல்லும்போது தாழ்பால், பலகை, தூண், அதனுடைய எல்லா பனிமூட்டும். அடுத்து சொல்லும்போது பாதங்களும் அந்த ஒவ்வொரு முளைகளும் கயிறுகளும், ஒவ்வொரு இந்த ஜாயின்ட்ஸ் போட்டிருப்பாங்க சதர்ன் சைடு, அதாவது அந்த டேபர்நாக்கிளுடைய அவுட்டர் பார்ட் கூட நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் யாருடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறாருன்னா மெராரி வகுப்பாருடைய கண்ட்ரோல். இன்னும் 2 வசனம் என்னாகும் 4:31 முதல் வசனம். என்னாகமம் 4:31 ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்ற எல்லா வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர் பேராக என்ன கடவீர்கள். ஆக்சுவலாக ஒரு கவுண்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலாக கோகாத்தில் எத்தனை பேர், 2700 அந்த மாதிரி ஆயிரங்களில் வரும். ஒவ்வொருத்தங்களும் கவுண்ட் எடுத்து இந்தந்த வேலையை இவர்கள் தான் செய்யணும்னு சொல்லி அங்கே டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணும்போது இந்த மெராரி அவங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா, சுற்றி இருக்கக்கூடிய டேபர்நாக்கிளுடைய பலகை கயிறு என்ன பண்ணுறாங்கன்னா சுமக்குறாங்க. அதுதான் திரும்ப அடுத்த வசனத்துலேயே வரும். இவங்களுக்கு வந்து 4 வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்கன்னு. அடுத்து இந்த 3வது ஒரு விசேஷித்த வகுப்பார் யாருன்னா கெர்சோனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா, இவங்க அடுத்து இருக்கிறதுலே லீஸ்ட் அப்படியே ப்ரியாரிட்டி மாறும். ஆரோனுடைய குமாரர், அடுத்து கோகாத், அதுக்கப்புறம் மெராரி, அப்புறம் இறுதியாக வந்து கெர்சோன். இவங்களுடைய ப்ரையாரிட்டி என்னென்னா, மீதி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த திரை சீலைகள் இருக்குங்க, அந்த திரைகளை அவங்க எடுக்கணும். வாசிக்கலாம். கெர்சோனிய லேவியர்களுக்கு திரைச்சீலைகள், தொங்கும் பொருட்கள் போன்றவற்றை எடுத்து செல்ல 2 வண்டிகளும் 4 எருதுகளும் கொடுக்கப்பட்டன. பாருங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைச்சீலை, தொங்கும் பொருட்கள். ஸோ இவங்களுக்கு சில வசனங்கள் அதிலே கவனிச்சிடலாம். என்னாகமம் 3:25. என்னாகமம் 3:25 ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. ஸோ இவங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு அடுத்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஜஸ்ட் அந்த அவுட்ரு திரைகள் மற்ற அந்த விஷயங்கள் எடுக்கணும். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேலைக்கு உண்டான வண்டிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. 2 வண்டிகள் கொடுக்குறாங்க, 4 மாடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே ஒரு கிராண்ட் பிக்சர் இருக்குது. நம்ம அதுக்கு டைரெக்டாக போகலாம். இதுதான் டேபர்நாக்கிளுடைய ஷேப்பு. இது பரிசுத்த ஸ்தலம், இது மகாபரிசுத்தலம், இது பரிசுத்தலம், தண்ணி தொட்டி, இது வந்து பலிபீடம். இப்படி அமைஞ்சிருக்கு. இதை ஃப்ரண்ட் போர்ஷனில் யார் இருப்பாங்கன்னா ஆரோனும் அவங்களுடைய ஃபேமிலி. இந்த சைடு கோகாத்து, மெராரி. ஸோ இதை நம்முடைய திசைகளில் இங்கே நான் போட்டிருக்கேன். இந்த திசைகளுக்குள்ள ஒரு ராஜ்யத்தில் இப்படி தான் ஒரு அமைப்பு இருக்குன்றதை நம்முடைய சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா குறிப்பிட்றாரு. ஸோ அம்ராமன் போட்டிருக்கிறது யாருன்னா ஆரோன் ஃபேமிலி. ஓகேங்களா. அம்ராமுடைய ஃபேமிலி எப்பொழுதுமே டெம்பிளுடைய ஈஸ்டர்ன் சைடு, அதாவது கிழக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அடுத்து மெராரி வகுப்பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பாயிண்டில் காமிக்கும் போது மேலே நார்தன் பார்ட், அதாவது வடக்கு பக்கத்தில் மெராரி வகுப்பார்கள் என்ன பண்ணணும்னா அவங்க இருக்கணும். பாருங்கள், இவங்க தான் க்ளோஸ்டு சர்க்கிள். ஓகேங்களா. அடுத்து சொல்லும்போது இந்த பக்கம் கீழே தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோகாத், பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கத்தில் வந்து இந்த 4மே தேவனுடைய திட்டத்தில் வரக்கூடிய 4 வகுப்பாருக்கு என்னவாக இருக்குன்னா அடையாளமாக இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளா எப்பவுமே 4 வந்தால் உடனே என்ன பண்ணுவோம்? சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ஜனம், அதுதான் வரப்போகுது. பட் எப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 4 வகுப்பார்னு ஒரு பாடத்தில் கூட ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கடைசியாக நம்ம பேசியிருந்தோம். இந்த அமைப்பு டேபர்நாக்கில் கூட இருக்குன்னு நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். 4 பேர் தான். எப்படி அவங்க 4 பேர்னு கம்பேர் பண்ணோம்னா இந்த 4 பேருக்கும் சில அர்த்தம் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? பைபிளில் பேருக்கு அர்த்தம் இருக்கும், நம்பருக்கும் அர்த்தம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அம்ராமுடைய விசேஷம். அம்ராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்ராமுடைய ஃபேமிலி தான் ஆரோன். ஒரு எக்ஸால்டட் ஒன், இங்கிலீஷில் ஒரு உயர்ந்த ஜனம் அல்லது ஒரு பெரிதான ஒரு ஜனம். தமிழ் வார்த்தைகள் நம்ம எக்ஸால்டட் ஒன் இங்கிலீஷில். ஓகேங்களா. இவங்க ஒரு வகுப்பாரை குறிப்பாங்க. இவங்க எப்போவுமே கிழக்கு நோக்கி இருக்கும். அடுத்து வடக்கு மெராரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிட்டர்னஸ்னு அர்த்தம், கசப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க ஒரு வகுப்பாரை குறிக்கிறதா இருக்கணும். இதை வச்சு நம்ம தான் அடுத்து ஒப்பிட போகிறோம். அடுத்து கோகாத் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி. ஓகேங்களா. இது கூட்டணி, தோழன், எப்படி வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் நான் இங்கிலீஷ் டேர்ம் நான் யூஸ் பண்ணுறேன், அசம்பிளி. ஓகேங்களா. ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து கெர்சோன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெஃப்யூஜ், அதாவது அகதிகள் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வந்து சேர்ந்தவர்கள். ஸோ இந்த விஷயமே தேவனுடைய ராஜ்யத்தில் வரக்கூடிய 4 முக்கியமான வகுப்பாருக்கு என்னவா இருக்காங்கன்னா முன்னடையாளமாக இருக்கிறாங்க. ஸோ முதல்ல அம்ராம் அவங்களுடைய ஃபேமிலி யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா நோ டவுட் சர்ச் கிளாஸ். எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக பார்க்குறோம். அம்ராம் உடைய ஃபேமிலி விசேஷமாக ஆரோன் கிழக்கு பார்த்து தான், ஈஸ்டர்ன் சைடு தான் அவங்களுடைய கூடாரம் இருக்கும். மல்கியா 4:2 தெளிவாக இருக்குது இல்லைங்களா? நீதியின் சூரியன் என்னாகும், அதாவது நீதியின் சூரியனை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபையின் பிள்ளைகள். விசேஷமாக இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதான ஆசாரியரும் அதற்குண்டான ஆசாரியருக்கு உண்டான ஊழியங்களை செய்யக்கூடியவர்கள். நிறைய இந்த மாதிரி வசனங்கள் கொடுத்துட்டே போகலாம். சபை வகுப்பாருக்கு நான் சுருக்கமாக சொல்கிறோம், சபை வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ஸோ அம்ராமுடைய ஃபேமிலி ஒரு வசனம் நம்ம தெரியலங்களா? மல்கியா 4:2 படிக்கிறோம், படிக்க வேணாம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின். அப்போது இந்த அம்ராமுடைய ஃபேமிலி விசேஷமாக ஆரோன் ஹை பிரீஸ்ட் ஈஸ்டர்ன் சைடு ஏன் லொக்கேட் தேவன் பண்ண வச்சுருக்காருன்னா இதுக்குள்ளே ஒரு சிம்பாலிக்கல் மீனிங் இருக்குது. இது கிராண்ட் பிக்சர் ஆஃப் த கிங்டமில் இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். தேவனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுலே அங்கே க்ளோஸாக கோகாத் மேராரியெல்லாம் வரமாட்டாங்க. இப்படின்னு கூப்பிட்டா அந்த இடத்துல இருந்து மோசே ஆரோன் போன்றவங்க தான் உள்ளே போவாங்க. அவ்வளோ க்ளோஸ். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபை. இது நம்ம லேவியர்களுக்குள்ளே இருந்து உட்பிரிவுகளுக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து மெராரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிட்டர்னஸ்னு அர்த்தம் இல்லைங்களா? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்ற ஒரு மாறாத வடு அவங்க இருதயத்தில் என்ன ஆகும்னா இருக்கும். யாருன்னா திரள். நம்மளும் அதே பேச்சில் தானே பேப்டிஸ்ட் எடுத்தோம் தோணும், கரெக்டாக இல்லைங்களா? நம்மளும் எல்லா கூடுகைக்கும் போனோமே. ஆனால் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம ஏன் உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு ஒருவேளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இருக்கக்கூடாது இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு தோணாது. அந்த அழைப்பை தேவன் முடிச்சிட்டார், சபையுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, மகா உபத்திரவ காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான கசப்பு, அதுக்கப்புறம் ஒரு வைராகியம் இருக்கும். அது திரள் கூட்டம் பண்ணுவாங்க, அதில் மாட்டு கருத்தே இல்லை. அந்த கசப்புக்கு அடையாளமாக தான் பார்க்குறோம். இவர்கள் மெராரி வகுப்பார். இவங்க எல்லாத்தையும் தோல்லெல்லாம் சுமந்துட்டு போக முடியாது, இவங்க தொட முடியாது. இவங்களுக்கு வண்டி கொடுத்துருவாங்க, வண்டியில் என்ன பண்ணணும் சொல்லணும். இவங்க உடன்படிக்கை பெட்டியே தொட முடியாது, மேஜையை தொட முடியும். தொட முடியாதுன்னா என்ன வந்து அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது இவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவர்களும் ஊழியர்கள் தான், கரெக்டாக இல்லைங்களா? இவங்களும் பரலோகம் தான் வராங்க. பரலோகம் எந்த பக்கம் இருக்குது? வடதிசை இல்லைங்களா? நிறையா வசனம் இருக்குது. பரலோகம் வடதிசைக்கு ஒப்பிட்டு வேதாகமம் பேசியிருக்கும். சங்கீதத்தில் நிறைய இடங்கள் வசனம் இருக்குது. ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், சாத்தானை பற்றி சொல்லும்போது கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் தேவன். ஏசாயா 14:13. ஏசாயா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அதாவது லூசிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விழுந்து போன தேவ தூதன் என்ன சொல்றாப்புலன்னா, வடபுறத்தில் உள்ள ஆராதனையை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேவன் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனை வேதாகமம் இந்த திசைகளை ஒப்பிட்டு சொல்லும்போது வடக்கு எப்பவுமே தேவன் இருக்கக்கூடிய அப்படின்னா இந்த மெராரி வகுப்பாரும் பரலோக வகுப்பார் தான். ஆனால் ஒரு கசப்பான வகுப்பார். ஏன்னா கசப்பான அனுபவத்தின் மூலமாக தான் பரலோகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. இவங்க யாருன்னா திரள் கூட்டம். கிழக்கு எதை ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம், அவங்க சபை. அடுத்து கோகாத் தெற்கு சைடு. வடக்கு பரலோகம்னா தெற்கு எப்போவுமே பூமி தான், ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனு. இதுக்கு நீங்கள் சகரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரதங்கள் அப்படின்ற ஒரு பாடம் முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். அதாவது கருப்பு குதிரை, பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குதிரை அப்படியே வடக்கு பக்கமாக போச்சு, இன்னொன்று பூமியை சுற்றிட்டு இருந்துச்சுன்னா படிப்போம். இந்த திசைகளுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தெற்கு பூமி, வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதம், ஜஸ்ட் ஆப்போசிட் பூமி என்னுடைய பாதப்படி. ஸோ தெற்குங்கிறது பூமி, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பிதா. சரி, இவங்க அசம்பிளி யாரோட அசம்பிளினா விசேஷமாக சபைக்கும் இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் இருக்கும், முற்பிதாக்களுக்கும். ஏன்னா சபை என்ன டிக்ளேர் பண்ணுதோ அதை பூமியில் செய்யக்கூடியவங்க. சபைக்கு ஒரு தோழன் வகுப்பாராக விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக கூட்டமைப்பாக யார் இருக்க போகிறதுனா முற்பிதாக்கள். இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் இருக்குது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனில் ஃபஸ்ட்டு பார்ன் யோவான் ஸ்நானகன் முற்பிதாக்களில் கடைசி நபர். இவங்க 2 பேரும் ஒரு கூட்டமைப்பு போட்டாங்க. இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது இப்போ நமக்கு ஏற்றதா இருக்கு, எனக்கு இல்லை நமக்கு இல்லைங்களா அப்படின்னா அங்கே ஒரு பாண்டேஜ் இருக்குன்னு பார்க்குறோம். அவங்க முற்பிதாக்களுக்கு அடையாளம். ஸோ இவங்க வந்து கோஹாத் அப்படின்ற ஒரு வம்சம். கடைசியாக கெர்சோன் பேக் சைடு இருக்காங்க. கெர்சோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி, அதாவது அகதிகள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு அடிமைத்தனம். கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேலே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிற மக்களை மீட் எடுக்கிறதுக்கு அடையாளம். அப்போ இந்த டேபர்நாக்கிளுடைய க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய லேவிக்குள்ளேயே தேவனுடைய கிராண்ட் பிளான் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் நீங்கள் காமனாக லேவி இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்தீங்கன்னா சபை மற்ற உலக ஜனங்கள். பட் லேவிக்குள்ளே இன் டீப்பர் சென்ஸாக உள்ள நம்ம போனோம்னா அதில் ஆரோனுடைய ஃபேமிலி மட்டும்தான் சபை. கரெக்டாக இல்லைங்களா? அடுத்து கோகாத் வந்து முற்பிதாக்களுக்கு அடையாளம். மெராரி வந்து பார்த்திங்கன்னா தெருள் கூட்டத்துக்கு அடையாளம். கெர்சன் வந்து பார்த்திங்கன்னா உலக ஜனங்களுக்கு அடையாளம். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்கு மீட்பு வரும். யூதனுடைய வஸ்திரத்தவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? சகரியா 8:23 படிக்கிறோம், பிடித்துக்கொள்வார். இப்போ இறுதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துறோம். கன்க்ளூடிங்காக 2 பாயிண்ட் மட்டும் பார்த்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். பாடம் எங்கே ஆரம்பித்தோங்க? லேவி இல்லைங்களா? லேவியர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நின்னாங்க. அதாவது முதல்ல தேவனுக்காக யாருப்பா இருக்கீங்கன்னு ஒரு குரூப் தனியாக வந்து பட்டயத்தை எடுத்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். யார் சத்தியத்துக்காக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா, உங்கள் சொந்தக்காரங்க தான் வெளில வாங்க அப்படின்னு கர்த்தருடைய பட்சத்தில் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பிரிஞ்சு வந்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் யார் பட்சத்தில் தான் இருக்கணும்? கர்த்தருடைய பட்சத்தில். அப்படி இருக்கக்கூடிய லேவியர்கள்னு எல்லாருமே ரொம்ப சூப்பரானு கேட்டிங்கன்னா இல்லை. லேவியோடைய துவக்கமே அங்கே ஒரு மோசமான செய்கை இருந்ததை நம்ம பார்க்குறோம் தீனாளுடைய சம்பவத்தில். ஆனால் பின்னாடி தேவன் அவருடைய இருதயத்தை பார்க்குறார். எல்லா ஜனங்களுடைய முதற் பலன்களுக்கு இந்த லேவி வகுப்பார நான் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணுறேன்ட்டார். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட லேவியர்களுக்குன்னு சில ஸ்பெஷலாக ஊழியம் கொடுத்தார். அந்த ஊழியத்தை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த ஊழியத்துக்கு சில ஏஜ் லிமிட் இருக்குது. அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்த நாம் கொஞ்ச நாள் தான், அது எவ்வளோன்னு தெரியாது, அதுக்குள்ளே நம்ம ஓட்டத்தை என்ன பண்ணணும்? முடிக்கணும். அந்த கொஞ்ச நாளில் ஒரு ஹையர் எஃபிஷியன்சி காமிக்கணும். நல்லா பலமாக வேலை செய்யணும் தேவனுக்காக. அப்படி வேலை செய்யும்போது தேவன் ஏதாவது இங்கே கொடுப்பாரா? இங்கே நமக்கு எந்த சுதந்திரம் கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அப்படி வேலை செய்யும்போது டீப்பாக உள்ளே போகும்போது அதுலேயும் பிரிவுகள் இருக்குது. யாரெல்லாம் ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபை வகுப்பாரா உண்மையாக ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த ஓட்டத்தில் ஓடுறோமோ அவங்க சபை இல்லைங்களா? அந்த ஆவி இல்லை, ஸ்லாக்னஸ் இருக்குது அப்படின்னா திரள் கூட்டம் இல்லை. செய்யக்கூடிய வேலையில் துணிகரம் இருக்குது அப்படின்னா 2ஆம் மரணம், நாதா பபியோ இந்த கேரக்டர். அப்போ அவங்களுக்கு ஆர்மியில் இடம் இல்லை. ஆர்மி இடம்னா அவங்க சொந்த உலக பிரகாரமான அலுவல்களில் போய் என்ன பண்ண மாட்டாங்க? மாட்டிக்க மாட்டாங்க. அடுத்து இதே லேவி வகுப்பாராக வரும்போது அடுத்து தேவன் சொல்லும்போது ஏஜ் லிமிட் மட்டும் வந்து கிடையாது. இவங்க ஆர்மியில் மட்டும் இருக்க மாட்டாங்கன்ற பாயிண்ட் கிடையாது. தேவன் கிளியராக சொல்கிறார், எந்த சுதந்திரமும் இல்லைன்ட்டார். அப்போ இங்கே நம்ம வாழும்போது நம்முடைய ஒரே நோக்கம் என்னென்னா, நாம் எங்கே போகிற வகுப்பாருன்னு டிசைட் பண்ணணும்னா வரணும். அப்படி லேவியர்களாக நம்ம வாழும்போது இங்கே தேவன் அடுத்து சொல்கிறார், நமக்குள்ள குரூப் இந்த சென்ஸ் என்னென்னா, நீங்கள் குரூப்னா தவறப்படுது. இந்த லேவிய அழைப்புக்குள்ளே வர்ற விஷயத்தில் ஒரு பெரிய கிராண்ட் பிளானை தேவன் சொல்கிறார். நம்ம திரள் கூட்டம், உலக ஜனங்கள், முற்பிதாக்கள், இந்த லேவிக்குள்ளே 4 விஷயத்தை எடுக்கிறார். நம்ம இறுதியாக பார்த்தோம் இல்லைங்களா? கோகாத், கெர்சோம், மெராரி, அப்புறம் அம்ராமுடைய ஃபேமிலி, இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணோம். இப்போ இறுதியாக நம்ம எல்லோரும் லேவியின் புத்திரர்கள் தான், எல்லோரும் ஆசாரிய செய்ய வந்திருக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக இந்த காலங்களில் 2ஆம் வருகையின் காலங்களில் தேவன் அருமையாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு பண்ணுறார். அதை நம்ம கவனிச்சுட்டு நம்ம பாடத்தை கன்க்ளூட் பண்ணலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். மல்கியா 3:1 நமக்கு தெரியும் இல்லைங்களா? 3:2-3 வசனம். அவர் வெளிப்படும் நாளில் நிலைநிற்பவன் யார்? கிளியரா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். யாரை சுத்திகரிக்கிறார்னா, லேவியின் புத்திரர்களாகிய நம்ம என்ன பண்ணுறாருன்னா சுத்திகரிக்கிறார். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கரைகளை தேவன் வெளியெடுக்கிறார். சரி, ஏன் தேவன் நம்மளை இன்னைக்கு சுத்திகரிக்கிறாருன்னா 2 பாயிண்ட் சொல்கிறாரு. நாம் நீதியாக என்ன பண்ணோம் இல்லைங்களா?
நீதியாய் காணிக்கை செலுத்தணும். அதுக்கு மேலே நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கணும். நம்ம நீதியாய் காணிக்கைன்னு பார்க்கும்போது கிளியராக நம்ம இந்த அழைப்புக்குள்ளே வந்ததே எதுக்குன்னா, நம்ம பலமுறை நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு உண்டான எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்குமே தவிர நாம் எதையும் உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்றதுக்கு இந்த அழைப்புக்குள்ளே வரல. கரெக்டாக இல்லைங்களா? அப்போது நீதியாய் காணிக்கை செலுத்தணும் அப்படின்னா தேவன் இன்னைக்கும் சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்துகிறார். இன்னைக்கும் தேவன் ரிமைன் பண்ணுறார். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது ஹையர் காலிங். அந்த அழைப்பெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியாது என்னென்னு. இன்றைக்கி நமக்கு புரிஞ்சிருக்கு, அதுக்காக தான் ஓடுறோன்ற ஒரு நினைவு இருக்குது, உயிர் இருக்குது, செய்யக்கூடிய தாளந்துகள் இருக்குது. அப்படின்னா முழுமையாக அர்ப்பணிக்கிறன்றது எல்லா விஷயத்துலையுமே. ரோமர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்துங்க, முதல்ல தேவனுக்கு பிரியமான லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள். அப்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு அருமையான பாத்திரங்களாக இந்த கடைசி நாட்களில் தேவன் பார்வையில் காணப்படுறோமோ, திடீர்னு காணாமல் போயிடுவோம். கரெக்டாக இல்லைங்களா? காணாமல் போயிடுவோம்னு என்ன, சீக்கிரமாக இறந்துருவோம். அந்த மகிமையில் என்ன ஆயிரும், போயிடும். அதையும் அருமையாக மல்கியாவில் சொல்கிறார். மல்கியா 3:17. மல்கியா 3:17, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கண்டிப்பாக தேவன் கடாட்சிப்பார். ஆனால் கிளியராக சொல்கிறார், என் சம்பத்தை, யூ ஆர் மை ஜுவல்ஸ், இல்லைங்களா? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, லாஸ்ட்டாக இந்த சபைக்குண்டான மணிகளை தேவன் அப்படி அறுவடை பண்ணும்போது அந்த முதிர்ந்த மணிகளா கோதுமைகளா நாம் இருக்கணும். அவர் சொல்கிறார், சேர்க்கும் போது அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பாங்க. அப்போ என்னுடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, காமனாக பார்க்கும்போது லேவி வகுப்பார், இல்லைங்களா? அதில் டீட்டெயிலாக நிறைய லெசன் பார்த்தோம். பட் இந்த லேவி வகுப்பாருக்கே உண்டான சில விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணும்போது மறந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். அவங்க ஒரு குட் டீச்சராக இருப்பாங்க. குட் டீச்சர் இந்த சென்ஸ்னா தேவனுடைய திட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லக்கூடிய சகோதரனாகவும் சகோதரியாக இருப்பாங்க, இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு ஹார்ட் இருக்கும், உணர்வுள்ள இருதயம் இருக்கும். அதே போல் நியாய தீர்ப்பில் தேர்ந்தவர்களாக இருப்பாங்க, இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கோ அதங்க. அதே போல் நியாயப்பிரமாணத்தை எப்படி எஸ்ரா கற்றுக் கொடுத்தாரோ அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. ஸோ இறுதியாக இந்த லேவியர்களுக்கு இப்போ நம்ம படித்த பாயிண்டில் சில பாயிண்ட் நம்ம போட்டிருக்கோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு பான் சபை வகுப்பார், இல்லைங்களா? தலைப்பு மேலே லேவியர்கள், ஆனால் சபையை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க. அவங்க தான் கான்சக்ரேட்டட், அவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அவங்க தான் பரிசுத்த ஜாதி, ஹோலி ஒன், இல்லைங்களா? அவங்க தான் அனாயிட்டட் ஒன், அவங்க தான் அபிஷேகம் பெற்றவர்கள். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ யாரெல்லாம் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்குது, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த நிலைமைக்குள்ளே நம்ம இருக்கமான்னு பாருங்கள். கான்சக்ரேட்டட்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கும் நமக்கும், உலக கலாச்சாரத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஹோலி ஒன்னா பரிசுத்த ஜனம். கரெக்டாக இல்லைங்களா? என் தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல் நாமும் என்ன பண்ணுறோம், அனாயிட்டட் ஒன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அடையாளங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். நீதியின் மேலே பசிதாக இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அவங்க பாவத்தை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அந்த தன்மைகள் நமக்குள்ளே காணப்படணும். இந்த பூமியில் நமக்கு சுதந்திரம் கிடையாது. நாளைக்கு உலக ஜனங்கள் உயிர் திழந்து மாம்சத்தில் வாழக்கூடிய இந்த வாய்ப்பு வேணாம், நான் மகிமைக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம். இந்த பூமியில் நமக்கு சுதந்திரம் கிடையாது. இறுதியாக பார்க்கும்போது இன்றைக்கி நாம் பண்ணக்கூடிய இந்த சர்வீஸு ரொம்ப ஸ்பெஷல் சர்வீஸ். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தேவன் கொடுக்கல. தேவன் 12 கோத்திரங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை தேவன் சொன்னார் மோசேயின் மூலமாக, கர்த்தருடைய பட்சத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தாங்களோ அவர்களை விசேஷமாக தேவன் என்ன பண்ணார்னா கைட் பண்ணார். தேவன் ரீப்ளேஸே பண்ணார். எப்படி ரீப்ளேஸ் பண்ணார்னா, எல்லா ட்ரைபில் எல்லா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பானுக்கு பதிலாக நான் லேவியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, எனக்கு அது போதும்ப்பா, அவர்கள் என்னுடையவர்கள், நான் கர்த்தர். அப்போ நம்முடைய இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையில் கூட இறுதியாக நம்ம தேவன்கிட்டருந்து கேட்க வேண்டிய வார்த்தை என்னென்னா, கூட்டமாக சொன்னால் அவர்கள், தேவன் சொல்லுவார் என்னுடையவர்கள், நான் யெகோவா, நான் கர்த்தர். ஸோ அந்த அழைப்பு, அந்த வார்த்தை, அந்த அப்பிரயோஜனமான ஊழியன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் தேவன்கிட்டருந்து நம்ம சொல்லி, தேவன் நல்லது நீ கொஞ்சத்தில் என்ன பண்ண உண்மையாக இருந்த அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்குறதுக்கு தான் இந்த பிரயாசங்கள், இந்த ஊழியங்கள், சபை கூடுகை, பலியின் ஜீவியம்,
இல்லைங்களா? திறமைகள், பணங்கள், எல்லா தியாகங்கள், எல்லா விஷயம் பண்ணிட்டு அந்த மேன்மையை நம்ம ஒருவேளை ஸ்லாக்னஸாக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் 3 வாய்ப்பு தான். தேவன் விரும்புகிற மாதிரி இருந்தால் சபை, ஒருவேளை பலவீனம், அது எல்லாமே தேவன் கண்ட்ரோலில் தான். நான் பலவீனமாக இருக்கேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஒரு தேவன் கன்சிடர் பண்ணாருன்னா கிரேட் கம்பெனி. துணிகரமான பாவங்களுக்கு நோ மோர் கிரேஸ். தேவனுக்கு அன்பு இல்லையா பிரதர்? தேவனுக்கு கிருபை இல்லையா பிரதர்? அன்பு கிருபை இருந்தனால தான் 2ஆம் மரணத்துக்கு என்ன பண்ணுறாரு? அப்போ 3 விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது சர்ச் கிளாஸுங்கிறதா. ஸோ அந்த லேவியர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். கேட்ட சத்தியத்தின்படி தொடர்ந்து நம்ம வாழ்ந்து தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்ம மாற தேவன் தம்மை கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆமாம்.